பண்றாங்க. நல்லது தான். ஆமாங்க. புஷ்பாக்கு பண்ண மாரி ட்ரை பண்றாங்க. லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி இட் பி குட். கார்த்திக் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. இந்த எமர்ஜென்சி படம்லாம் ஏன் ஓடிடில தமிழ்ல வரல? தமிழ்ல வரலையா? தெரியலையே. வரல. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு, வெறும் ஹிந்தி மட்டும்தான் வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்னால தமிழ் டப்பிங் வரலையா? வாங்காம தமிழ் டப்பிங் வாங்காம இருந்திருப்பாங்க அவங்க. டப் பண்ணாம அப்போ இருந்திருப்பாங்க. பார்ப்போம். அப்ப சாவா சாவா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்குல டப் பண்ணாங்க சாவா. ஸோ தமிழ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாவா வருங்க. சாவானா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 மாசம் ஆகும்னு நெனைக்கிறேன். இப்பயும் படம் நல்லா ஓடிட்டு இருக்கு அங்க. மும்பைல. இல்ல, எமர்ஜென்சியா நல்லா இருக்கும். பார்க்கலாம் தான் பார்த்தேன். சரி தமிழ் டப்பிங்ல வரும்னு பார்த்தா வரவே இல்லை. ஹிந்தி, வெறும் ஹிந்தி மட்டும்தான், இங்கிலீஷ் கூட இல்லை. சாவா ஆனா பார்க்கலாம் ஒர்த்து. சூப்பரா இருந்தது. நான் போய் தியேட்டர்லயே பார்த்தேன். ஹிந்தில தான் பார்த்தேன். பட் நல்லா இருந்தது. எமர்ஜென்சியும் பார்க்கணும்ல, வரலாறு எப்படி நடந்துச்சு அந்த டைம்லலாம். இப்போ ஜி5ல வரும்போது பண்ணுவாங்களா, இல்லை இது மட்டும் தானா? இது மட்டும் தானா? நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் தானா? இல்லை பண்ணுவாங்க நினைக்கிறேங்க. பண்ணுவாங்க. டப் பண்ணி பண்ணுவாங்க. என்னன்னு ஹிந்தியில சப்டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னாலும் புரிஞ்சிருமே அப்புறம். ரொம்ப புரியாது. இதான் தமிழ்லனா கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு பார்த்தேன். இல்லை அட்லீஸ்ட் இங்கிலீஷ்னா கூட ஓகே தான். ஓகே, வேற யாரும் பார்க்கல. கார்த்திக் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் உங்க ஸ்பேஸ் எனக்கு யூடியூப்ல கேட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு தேங்க்யூ ப்ரோ. ஆமா ப்ரோ. ஆனா அரசியல் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நானும் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தான் ப்ரோ. எனக்கும் நம்மளுக்கும் அண்ணாமலை தான் ஃபேவரெட்டு. உடனே சொல்லிடுவானுங்க கீழே இருக்கவங்கலாம். சங்கி ஸ்பேஸா மாற்றி விட்டானுங்க. சாவா பேசுறானுங்க, எமர்ஜென்சி பேசுறானுங்க, நான் அரசியல் அண்ணாவோட பேசுறதுக்கெல்லாம் பேசுறாங்க. இல்லை நான் சொல்லலைங்க. இன்னும் நான் ஸ்பீக்கர் கொடுக்கலைங்கய்யா. ஐயப்பன் தான் கொடுக்குறான். அவன் ஐயப்பன் தான் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னு தெரியல. இல்ல ப்ரோ, நீங்க அவர் பேசுறீங்களா? அஜித் ஃபேனுங்க. அஜித் ஃபேன். நான் ஜிபி பத்தி பேசுவாருன்னு நினைச்சேன். இல்ல ப்ரோ, நான் ஜிபி பத்தி கேட்கலான்னு தான் வந்தேன். இருந்தாலும் யூடியூப்ல நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்களா, நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் தினைக்கும். சரி அதான் சரி கார்த்திக் ப்ரோட்ட சொல்லலாமேன்னு. நானும் அண்ணாமலை சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அதுக்குன்னா இல்லை. அதுக்கு என்ன ப்ரோ, நம்ம புடிச்சு மாறுறோம். அதுக்காக நம்மள ஏன் ப்ரோ சங்கின்னு சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏங்க அந்த இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. நானும் வந்து ஊரேசன் திட்டும் போதே நான் சங்கின்னு பேசிட்டு இருந்தாலும் நான் இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து இவ்வளவு பெரிய லைம்லைட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க. நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உறுப்பினர் கார்டு வாங்கிட்டோம் ப்ரோ பாரதிய ஜனதால. நாங்க ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். அடிவாங்கின காலத்துல இருந்து இருக்கோம். இப்பதான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா ப்ரோ, நம்மளுக்கு வந்து டிடிவி அண்ணனை பிடிக்கும் ரொம்ப. அப்படியே அண்ணாமலையும் ரொம்ப பிடிக்கும். டிடிவி தான் நம்ம பக்கம் வந்துட்டாரு மொத்தமா. ஆமா ப்ரோ, அதான் சொல்றேன். அவரையும் ரொம்ப பிடிக்கும், அண்ணாமலையும் ரொம்ப பிடிக்கும். அது இல்ல ப்ரோ, இப்போ குட் பை நைட்ல இருக்குல்ல ப்ரோ, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயுமே ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? மோஸ்ட்லி எல்லா தேட்டர்லயும் போட்டுருவாங்க ப்ரோ. எல்லாத்துலயும் போட்டுருவோம். வேற படம் இல்ல. ஒரு சில இடங்கள்ல மல்டிபிளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது. மலையாளத்துல 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு இது மம்முட்டி படம் 1, அதுக்கப்புறம் இன்னும் 2 படம், மலையாளம் 3 படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஹிந்தியில ஒரு படம், தெலுங்குல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி மல்டிபிளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 to 200 ஸ்கிரீன் வந்து அந்த படங்களுக்காக ஒதுக்கிடுவாங்க. அது போக மிச்சம் 800 ஸ்கிரீன், 800-850 ஸ்கிரீன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஓகே ப்ரோ. ஆனா ஏகே கரியர்ல ஹையஸ்டான ரிலீஸா இருக்கும் இந்த படம் இல்ல ப்ரோ தமிழ்நாட்டுல? ஆமா கண்டிப்பா. ஓகே ப்ரோ.
கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க. ட்ரெய்லர் வருமா ப்ரோ? அந்த வீராதிர சூரன் படத்துக்கு நாளைக்கு வருது, எதுவுமே கொஞ்சம் ஹைப் இல்ல. நாளைக்கு வருது. ஹைப் எப்படி இருக்கு இப்ப? அது ஏதாவது ஹைப் நல்லாவே ஏன்னா நல்லாவே இது இருக்கு, நல்ல ஹைப் தான் இருக்கு. நாளைக்கு ட்ரெய்லர் வருது. நாளைக்கு தான் 20, இன்னைக்கு 20ஆ? இன்னைக்கா நாளைக்கு தான் 20 நாளைக்கு ஆயிடுச்சா? தான் வருது, நாளைக்கு தான் வருது. இப்ப 20 ஆயிடுச்சு. 20ஆம் தேதி ஈவினிங் வந்துடும், 8 மணி அந்த மாதிரி வந்துடும் ட்ரெய்லர். இது டேட் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? வீரதீர சூரன் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எல்லாரும் குட் பேட் அக்லிக்கு போயிடுவாங்க. ஒரு 12 டேஸ்ல அது வேற வருது. ரம்ஜான் லீவ் இருக்கு இல்லையா? 2 வீக்ஸ் நம்பி தானே இவங்க வராங்களா ப்ரோ? ஸோ இப்பதான் ப்ரோமோட்டே பண்ண ரம்ஜான் இருக்குல்லப்பா, ஆரம்பிச்சிருக்காங்க. ரம்ஜான் இருக்குல்ல. பாருங்க. ப்ரோ, ஆனா அதே டேட்ல மோகன்லால் ஒரு மூவியும் வருது இல்ல ப்ரோ? சேம் டேல. அது கொஞ்சம் அஃபெக்ட் எம்ரான் பண்ணாது. வருது. அது வந்து கேரளால ஓவர்சீஸ்ல தான் அஃபெக்ட் பண்ணும், தமிழ்நாட்டுல பெருசா பண்ணாது. இந்த படம் கூட வருது, எம்ரான் இன்னொன்னு சல்மான் கானோட பொலிட்டிக்கல் ட்ராமா சிக்கந்தர். தானுங்க. பொலிட்டிக்கல் ட்ராமா தான் அது, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பார்ட் 1 லூசிஃபரே அப்படிதானே இருக்கும், பொலிட்டிக்கல் ட்ராமா அந்த மாதிரி அப்படிதான் இருக்கும். இது கூட வருது இல்ல, சிக்கந்தர் இது கூட வருது இல்ல, சல்மான் கானோடது. ஆமா, சிக்கந்தர் வருது. ஆமா அது வேற வருது. ஆனால் அந்த படம் நானும் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லாவே இல்லை. லைக் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லைங்க, தமிழ்நாடு ப்ரோ அது இதுக்கு ஒரே என்ன ப்ரோ? படம் தானுங்க ஏஆர் தமிழ். முருகதாஸ் என்ன இல்ல கார்த்தி? ஏஆர் முருகதாஸ் எடுத்த மாதிரி இல்லையா ப்ரோ அது? ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்தது ப்ரோ அது. இன்னும் பார்க்கலங்க, ட்ரெய்லர் பார்க்கல. பிரகாஷ் ப்ரோ, நான் எனக்கு பார்த்தேன், ஒரு டவுட் ப்ரோ. நல்லாவே இல்லை. லைக் அந்த அளவுக்கு இல்லை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருந்தது. அதே பிரகாஷ், சல்மான் கான் பண்ற அதே மாதிரி இருந்தது. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து லூசிபர்ல இருந்து லைக்கா விலகிட்டாங்களா ப்ரோ? லைக்கா விளையிட்டாங்க அதுல. ஆமா ப்ரோ, எல்லாமே கோகுலம் மூவிஸா வருது. அதான் ப்ரோ கேக்குறேன். தமிழ்நாடு அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க போல லைக்கா இருக்கு. லைக்கா விளையிட்டாங்க, ஆமா லைக்கா விளையிட்டாங்க. அதனால ஓரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் மொத்தமா முடிஞ்சா ப்ரோ லைக்கா சாப்டரு? லைக்கா மோஸ்ட்லி முடிஞ்சுங்க, அவ்வளவுதாங்க. இன்னும் அவரு ஒரே ஒரு படம் இருக்கு, விஜயோட அவருடைய சன்னோட படம். ஒரு படம் இருக்கு, அவ்வளவுதான். இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்க ஒரு படம் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது கார்த்திக் ப்ரோ, குட் பேட் அக்லி ஸ்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அந்த எக்ஸ்பெஷலி அந்த சார்ட்டர்ட் ஃபிளைட்ல இருந்து அந்த பிளாக் கோட்டோட வருதெல்லாம் பார்த்தேன். செம மாசா இருக்குல்ல? ஸோ இததான் நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுதான் சிவா கிட்ட இல்லைன்னு நாங்க சொன்னோம். நீங்க அதுலயும் செம்மையா நீங்க இருக்கு bro. ஏதாவது சொல்லுவீங்க. பில்லா செம்மையா இருக்கா? ரேஞ்சுக்கு. சிக்ஸர் ப்ரோ இதெல்லாம் ஸ்டில்ல. அதுவும் இந்த மாதிரி அவர் பார்த்ததே பில்லாலே இல்லையே. சால்ட் அண்ட் பெப்பர் இந்த மாதிரி மங்காத்தா இருந்தா வைப் செம்மையா இருக்கு. வருது இது. இல்லைங்க, பில்லாலே தான் அந்த சாங்கும் பில்லாக்கு ஏத்த மாதிரி தான். இந்த உனக்குள்ள இல்ல மிருகம் சாங் வர மாதிரி தான் இதுவும் கொஞ்சம். அது ஓகே ப்ரோ. பட் மங்காத்தால இந்த சால்ட் அண்ட் பெப்பர்ல வருவார்ல. ஸோ அதான் பில்லாவே நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு வர அது மாதிரி சால்ட் அண்ட் பெப்பரோட. பில்லாவும் கம்பேர் பண்ணலாம். கரெக்ட் தான். அதுவும் பிரசன்னா வேற செம்மையா வந்து ஒரு மாதிரி கையில வேற காட்டுறாரு, செம்மையா. ட்ரைலர்ல ரிவீல் ஆகுமா ஸ்டோரி என்னன்றது? ட்ரெய்லர்ல மோஸ்ட்லி வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். ப்ரோ, ஆனா ட்ரெய்லர் ஆமா, கன்ஃபார்ம் இன்னைக்கு தான் த்ரிஷா ஸ்டில்லே வந்துச்சு. ட்ரெய்லர் கன்ஃபார்ம் ப்ரோ. ஆனா ஜிபியூக்கு கண்டிப்பா வருமா? கண்டிப்பா வரும். ப்ரோ ட்ரைலர் எப்போ ப்ரோ ஜிபி டேட் தெரியுமா ப்ரோ? டேட்லாம் தெரியாதுங்க. அவங்களுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரிலீஸ்க்கு ஒரு 7-8 நாள் முடி அந்த மாதிரி தான் இருக்கும். 10வது ரிலீஸா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள ட்ரெய்லர் வந்து அதுக்கப்புறம் ஓப்பனிங் அந்த இது புக்கிங் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொன்னாங்க ப்ரோ. அது உண்மையா? ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்களே, இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே. ஓவர்சீஸ்லாம் நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க. எல்லா ஊரும் அந்த ஊருங்கள்ல அப்படியே புக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெய்லருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை.
ப்ரோ யூஎஸ் வலைபேச்சில போட்டிருந்தாங்க வீடியோ. படம் வந்து 40 மினிட்ஸ் வந்து கட் பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லி போட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது பார்த்துருப்பாங்களா ப்ரோ? யார் பார்த்தாங்கன்னா புரியல எனக்கு. பிசினஸ் கட் போடுவாங்களா ப்ரோ? பிசினஸ் பண்றதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் எடுத்து அந்த பிசினஸ் கட்டை வந்து போட்டு காமிச்சிருக்காங்களாமா. ஸோ எல்லாருமே செம மாசா இருக்கு, அது ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாம் பரபரன்னு போகுது அப்படின்னு சொன்னாங்க வலைபேச்சில். ஸோ செமையா பண்ணியிருக்காரு ஆதிக் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரோ அப்படி சொல்ல கதையோட கனெக்ட் ஆயிடும் 20 நிமிஷத்துல, படம் ஆரம்பிச்ச 20 நிமிஷத்துலயே கதையோட கனெக்ட் ஆயிடும்னு சொன்னாங்க. ப்ரோ அது ஏதோ கொரியன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் ரீமேக்ன்றாங்க, அது என்ன உண்மையா இல்ல அது? இவ்வளோ ஆராய்ச்சியில பண்ணாதீங்க, இந்த படத்துக்கும் பண்ணாதீங்க. நம்ம லீவ்ல இருந்து அதை சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க தேட்டருக்கு போனீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அது சீன் என்னன்னு உங்களுக்கு தெரியுற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க ரொம்ப லிமிட்டடாக ரீல்ஸ் தான், அதை விட்டுருங்க. வெளில இருக்க என்ஜாய் பண்றதோட நீங்க எல்லாருமே பார்த்துட்டு ஆமா அடுத்த சீன் தான் நமக்கு தெரியுமேன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஓகே, ஒரு படத்தை பார்க்குறோம் அந்த மாதிரி பாருங்க. சம்டைம்ஸ் வந்து சில படங்களை ட்ரைலர் பார்க்காம சில படம் பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நான் அப்படி பார்த்துருக்கேன், நிறைய கூட பார்த்துருக்கேன். அந்த படத்தோட ட்ரைலரும் தெரியாது, பேரும் தெரியாது, திடீர்னு உட்காந்து படம் பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி நீங்க சினிமா லைக் பண்ண கதை வேணும், அடுத்த சீன் என்ன வேணும், கிளைமேக்ஸ் என்னன்னு வேணும், அஜித் எத்தனை கெட்டப்பு, இவ்வளோ பெருசாக அரைச்சலாம் பண்ணாதீங்க. அது உங்க படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ரிலீஸ் அப்போ. அப்படிதான் லியோ காலி பண்ணீங்க. லியோ எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு முதல் நாள் வந்து எல்லாரும் நல்லான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸு தெரிஞ்சு போச்சு, அதுக்கு இது வந்து இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படின்றது ஏகப்பட்ட ரிவீல் பண்ணி 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 உங்களுக்கு படம் பார்க்கும்போது மெயினா எல்சியூ தான் ஓவர் ஹைப் அந்த படத்துக்கு. எல்சியும் ஒரு ஓவர் ஹைப் தான். கமல் வராரு, அவர் வராரு, இவர் வராரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம வந்ததுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் நாள் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அப்படியாச்சு. அதனால சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணுறது வரைக்கும் நல்லதுதான். இல்ல ப்ரோ, கேங்ஸ்டர் த காப் அண்ட் த டெவில் அந்த படத்தோட ரீமேக் தான் சொல்றாங்க. அது செம படம். ஆனா ரீமேக் பண்ணியிருந்தா இவங்க கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் செம மாசா தான் இருக்கும். ஆக்சுவலா அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இந்த படத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ இந்த படம் நல்லா போச்சுன்னா இதுக்கப்புறம் பார்ட் 2லாம் எடுப்பாங்களா கார்த்தி? அந்த பிளான்ல தான் இருக்காங்களா? நல்ல பையனா எடுப்புங்க. படத்தோட வெற்றி தான் முடிவு பண்ணும் அடுத்த படங்கள் எடுக்கிறத பற்றி. அது கரெக்ட் ப்ரோ. இந்த பெய்டு பிரீமியர்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ப்ரோ இந்த சுசீந்திரன் மட்டும் படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு ப்ரோ. அவ்வளவு ஃபிளாப் வந்தாலும் படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு ப்ரோ. எப்படி ப்ரோ அது? அவருக்கு சான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறாரு, சின்ன சின்ன படங்களா எடுக்கிறாரு. அதனால ஏதோ ஒரு இன்வெஸ்டர் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. அவரும் சில படங்களை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதனால அவரு ஆர்கன் இவங்கெல்லாம் அதை பண்றாங்க. ப்ரோ அப்புறம் நீக்கோட உண்மையிலேயே ப்ராஃபிட்டா ப்ரோ தனுஷ்க்கு? நீக் வந்து சொல்ல முடியாதுங்க, அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான். பட்ஜெட்டா பெருசாலாம் இருக்காது. இல்ல அது இன்னும் நல்ல பிரிண்டும் வரல, ஓடிடியும் எந்த ஓடிடியும் தெரியல. பிரைம்னு நினைக்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ பார்த்தேன். ஆமாம் ப்ரோ, பிரைம் டிராகன் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. ஆமாம் ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்டு தான். நம்ம பெரிய படத்துக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் ப்ரோ ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன படத்துக்குலாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி நீங்க போய் தேட்டர்ல பார்த்துட்டு ஐயோ இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லி புறம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ப்ரோ நீங்க ஆதிக்க மீட் பண்ணி எக்ஸாக்டா லியோக்கு அதான் ப்ரோ நடந்துச்சு.
ப்ரோ கார்த்திக் ப்ரோ ஆதிக்க மீட் பண்ணிருக்கீங்களா நினைக்கிறேன். பண்ணியிருக்கேனே. ஏன் அவர் ஜிபி பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காரு உங்கள்ட்ட தனியா. இல்ல நீங்க ஏதாச்சும் கேட்டீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. ஜிபியை பற்றிலாம் கேட்க மாட்டேன். ஆதிக் வந்து ஃப்ரெண்டு தெரியும். அவர்கிட்ட போய் ஜிபியை பற்றி நம்ம வந்து ஒன்று கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் லீக் ஆகுது அப்படின்னா தப்பாக போயிடும். அந்த அப்புறம் நாளைக்கு நம்மளை நம்பி அவர் பேசுறதுக்கு பயப்படுவார், தயங்குவார். அதனால அந்த விஷயம் நான் கேட்கவே மாட்டேன். கார்த்திக் ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ராகுல் நல்லா தானே ப்ரோ ப்ரொமோஷன் பண்றாரு, அவர் ஏன் ப்ரோ ஒரு படம் கூட தயாரிக்க மாட்டேங்கிறாரு? ஏன் தயாரிச்சாரு? இல்ல பெரிய ஹீரோக்களை வச்சு தயாரிக்க மாட்டேன், சின்ன சின்ன படம் தயாரிக்கிறாரு ப்ரோ, பெரிய ஹீரோக்களை வச்சு தயாரிக்க மாட்டேங்கிறாரு. இப்பதாங்க வளர்ந்து வராரு. இப்போ ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த படங்கள் அடுத்தது அப்ப ப்ரோ பண்ணுவாரு. படத்தை இவரே வாங்குறாரு ப்ரோ, என்ன ப்ரோ காரணமா இருக்கும்? பெரிய படம் இல்லைங்க, கோட்டு வாங்கினாரு. இப்ப அடுத்து வந்து இந்த படம் குட் படைகள் வாங்கியிருக்காரு. இல்ல ப்ரோ அடுத்து ஒன்னொன்னா இப்போ ஒரு அது சக்சஸ், இதுவும் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்து வேற ஏதாவது பண்ணுவாரு. சரி ப்ரோ. அதான் உதயண்ணா கூட டைப் வச்சு பண்றாரா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அவர் வெளில கடை என்ன பண்றாரு நிறைய. அவரும் ரொம்ப நார்மலா இருந்து வேலை செஞ்சு வந்து வளர்ந்து வந்த ஒரு ஆள் தான். ஓகேவா, அவர் ஒன்றும் பெரிய வெல்டுடி ஃபேமிலியில இருந்து வந்து ஒரு 50 கோடி 100 கோடி அந்த மாதிரி ஆள் இல்லை. எனக்கு நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியே அவரை பார்த்துருக்கேன். 10 வருஷம் முன்னே எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். ரொம்ப நார்மலா இருந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படிதான் வந்திருக்காரு. இப்போ ரொம்ப கரெக்டா பண்றாரு, தெளிவா. இல்ல ப்ரோ இன்னைக்கு வந்து மைதிரி ஆபீஸ்ல இருந்து வந்து ப்ரொடியூசர் வந்து ராகுலை பார்த்து பாராட்டியிருக்காங்க ப்ரோ. அவங்க ரிலீஸ் பண்றதை பார்த்துட்டு ராகுல் அவர் இதுல போட்டிருக்காரு, இதுல எக்ஸ் தளத்துல. பிளானிங்கா பண்றாரு, இல்ல நல்ல விஷயம் தானே. ஆமாம் ப்ரோ. லாஸ்டா வந்து ஒரு 6-7 படத்துக்கு இது கொஞ்சம் நல்ல ப்ரொமோஷன் மாதிரி தெரியுது ப்ரோ, குட் பேட் அக்லிக்கு. ஆனா கார்த்திக் எனக்கு இந்த டவுட் இருக்கு. மோஸ்டா அஜித் படம் ஏகே படத்துக்கு இவ்வளவெல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துக்கு எப்படி அக்செப்ட் பண்ணாரு இவ்வளவு ப்ரொமோஷனுக்கு? அவர் இந்த ப்ரொமோஷனுக்கு வரல, வேற என்ன. அப்ப அது கரெக்ட். அப்ப முன்னாடியே இதே ப்ரொமோஷன் நிறைய படத்துக்கு இதே மாதிரி பண்ணிருக்கலாமே நல்லா. துணிவெல்லாம் பண்ணாங்களே, அந்த மாதிரி தானே பண்ணாங்க. இதோட நல்லா தான் பண்ணாங்க. துணிவும் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. விடாமரிச்சு அது ஓகே, அது கோளாறு ஆகி போச்சு. ப்ரொடியூசருக்கும் உங்களுக்கும் ப்ரொடியூசர் எப்போ ரிலீஸ் பண்றதுனே தெரியாம பண்ணாரு. வலிமை வந்து இந்த கோவிட்னால மாட்டிக்கிச்சு, வலிமை அதனால டேட் ப்ரோமோ பண்ண தள்ளி தள்ளி முடியல. போய் கரெக்டா? வந்தது. ஓகே. பட் ஆனா இது நல்லா பண்றாங்க. மைத்ரி மூவிஸ் நிஜமாவே நல்லா பண்றாங்க. இது எப்படி ப்ரோ தெலுங்குல நிறைய தேட்டர் கிடைக்குமா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால? மைத்ரி மூவிஸ் தெலுங்குல கிடைக்குங்க. அந்த அந்த எவ்வளோ பெருசா படம் இல்லை தெலுங்குல, அதனால கிடைக்கும். பார்ப்போம். எம்புரான் ட்ரெயிலர் ரிப்பேர் பட் லிஸ்ட் அங்க கொஞ்சம் அவருக்கு பெரிய ஓப்பனிங் கிடையாது தெலுங்குல. அதனால எப்படி ஆமாம் இருக்கு? ப்ரோ. ஆல்ரெடி எம்புரான் ட்ரெய்லர் வந்துருச்சா? ஆமா ட்ரெய்லர் ட்ரெய்லர் லீக் நாளைக்கு ஆயிடுச்சு, தானே அதனால சொன்னாங்க. இப்பயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு எம்புரான்? இப்ப தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஐயப்பன் ப்ரோ டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு ரொம்ப கியூ இருந்துச்சு, 2 lakhsலாம் காட்டிட்டு இருந்துச்சு. பண்ணிட்டீங்களா என்ன? ப்ரோ டிக்கெட்லாம் புக் பண்ணல, யாரும் ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆர்வப்பட்டு. ப்ரோ அது ஸ்கேம் தானே ப்ரோ ஐயப்பன் ப்ரோ இந்த டிக்கெட்டு? ப்ரோ இது சிஎஸ்கே அது அபிஷியலா பண்ற ஸ்கேம், யாருமே புக் நீங்க வந்து பண்ணலன்னு ஸ்கேம்ல நினைக்கிறேன் போய் ப்ரோ. மாட்டிக்காதீங்க நீங்களே. காலையில இருந்து அவன் நாய் மாதிரி வெயிட் பண்ணி யாருக்கும் டிக்கெட் புக் ஆகலன்னு நினைக்கிறேன். ப்ரோ 12,000 இருந்த ப்ரோ கியூல இருந்தேன் 12,000. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபெயில் ஆயிடுச்சு அமௌண்ட். இதெல்லாம் ஸ்கேமுங்க, நாமக்கே வாசுங்க, சும்மா போடுறதுங்க.
இல்ல அதுலயும் சில பேர் புக் பண்ணிருக்காங்க ப்ரோ, அவங்களே பார்க்கணும். ரொம்ப சிலர் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ. இதுக்கு பதில் வந்து நம்ம வந்து அங்கேயே அந்த ஸ்டேடியம்ல போய் வாங்கிக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இப்ப சுத்தமா மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்டட் தான் ப்ரோ. ஸ்டேடியம்ல ஒரு டிக்கெட் கூட யாரும் கொடுக்கறது இல்லையா? ப்ரோ அவங்க தெளிவா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க ப்ரோ. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கான்டாக்ட் இருந்தா தான் டிக்கெட் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுக்கறது இல்ல. அது ஒரு பெரிய ஸ்கேமா ப்ரோ போயிட்டு இருக்கு அடுத்து போல இருக்குங்க. ஆர்சிபி இந்த மேட்ச் சென்னை அந்த டிக்கெட் எப்போ பண்ணுவாங்க? ப்ரோ நீங்க என்ன ஓபன் பண்ணா கிடைக்கும்னு நம்பிட்டா இருக்கீங்க? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா போங்க, இல்ல இல்லைன்னா கிடைக்காது. ஜஸ்ட் ஒரு லக்லியாச்சும் ட்ரை பண்ணுவோம். ப்ரோ இந்தியா மேட்ச் டிக்கெட் கூட கிடைக்கும் ப்ரோ, சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட் கிடைக்காது ப்ரோ ப்ரோ. அங்க போய் மேட்ச் பாக்குறதுக்கு டிவிலேயே அழகா உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. ஒன்னு அந்த எல்இடியில பாக்குறதுக்கு டிவிலேயே உட்காந்து சூப்பரா பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. அப்படி இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. ஒரு இது இப்ப விராட் கோலி, ஒரு தோனி எல்லாம் வந்தாங்கன்னா 2 பேருக்கும் சேர் பண்ணுவாங்க. மேட்சே கொஞ்சம் இதுல bro, நல்லா அந்த இருக்கும். சாங்குக்கு 6க்கு 4க்குலாம் இருக்கிற இது அங்க இருக்காது ப்ரோ அப்படி ஐயப்பன் ப்ரோ நீங்க கொஞ்சம் மனசு வச்சு உங்க கான்டாக்ட்ஸ் த்ரூவா கொஞ்சம் ஒரு 10 டிக்கெட்ஸ் கிவ் அவே மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இது இருக்கும். 10 டிக்கெட் இந்த டைம் பாஸ் 10 டிக்கெட் கிவேவா? இல்ல ப்ரோ, சரி ஆக்சுவலா நான் யோசிச்சு பிரைஸ் கூட வச்சிருந்தேங்க காசு கூட கிவே கொடுக்குறோம் ப்ரோ. கொடுக்கலான்னு. ஆனா இவங்க பண்ற ப்ரெஷர்ல பார்த்தா ஒண்ணும் கிடைக்காது போல. ஐயப்பன் ப்ரோ நீங்க போறீங்களா வேணா ப்ரோ மேட்ச் ஆர்சிபி vs பாக்க? சிஎஸ்கே மேட்ச் வேணா கொடுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். ஐயப்பன் ப்ரோ நீங்க போறீங்களா ப்ரோ ஸ்டேடியத்துக்கு மேட்ச் பார்க்க? டிஎம்கேல இருந்தா டிக்கெட் வாங்கிடலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ நானும் போல ப்ரோ, நான் ஆல்ரெடி நிறைய மேட்ச் பார்த்தாச்சு ப்ரோ. எனக்கு அங்கே போய் செட் ஆகல, நம்ம டிவிலே பொறுமையா பார்த்துக்கலாம் உட்காந்து. இல்ல ப்ரோ நான்லாம் முன்னாடி போயிருந்தேன் ப்ரோ, ஸ்டார்டிங்ல போயிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்பெல்லாம் போறது கிடையாது ப்ரோ ஸ்டேடியத்துக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ போறது கிடையாது. இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல வரும்? இப்ப இந்த புக்கிங் பிளாக் பண்றது இது எல்லாருமே இது டிஎன்சிஏ அதுதான் ப்ரோ சொன்னேன், உதயன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லாமே. ப்ரோ உங்களுக்கு அசோக் சிகாமணி தெரிஞ்சா கூட உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோ. அவர் உதயனா தான் உதயனா டிஎன்சிஏ தெரிஞ்சா சேர்மன். ஈஸியா வரலாம். எத்தனை டிக்கெட் தான் ஆகலாம் உதயனா தெரிஞ்சா. அஸ்வினை புடிங்க. அவர்கிட்ட அவரை தெரிஞ்சா கூட டிக்கெட் கிடைக்குங்க. அஸ்வின் இந்த பீடாகலாம் இருக்காங்களே. சரி கார்த்திக் ப்ரோ சைலண்ட் ஆயிட்டாரு. அவர் அவருக்கு ட்ரெய்லர் சத்தியமா பார்த்துக்கிட்டு புரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசுறதெல்லாம். கார்த்திகேயன்னா எப்பவுமே இது விகடன்ல மட்டும் இந்த எக்ஸ்க்ளூசிவா போட்டோஸ்லாம் வருது, எப்படி அது அவங்களுக்கு மட்டும் ஏன் தராங்க படத்துக்கு? அதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுத்தோம். இல்ல ஆனா மத்த மீடியாக்கெல்லாம் தர்றது இல்ல. பேப்பர் மீடியாவே விகடன் மாதிரி நிறைய இருக்குல்ல, ஆனா ஆனந்த விகடனுக்கு தான் எப்பயுமே வருது. கார்த்தி தூங்கிட்டாரா? கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? இந்த பிரசாந்த் ப்ரோ வீடியோ போடுறோம்னு சொன்னாங்க, போட்டாரா? இருக்கு அந்த ட்ரைலர் பார்த்துருந்தேன் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ வீடியோ போடுறோம்னு சொன்னாங்க, போட்டாருங்க. ஏன்னா மேல இடத்துல இருந்து அழுத்தம் அது வந்துருச்சு. தெரியல அது தெரியல. ஓ நாங்கள் அழுத்தவும் மாட்டோம் நசுக்கவும் மாட்டேங்க, போறதுன்னா பிடிங்க அது பதில் சொல்லுவோம். என்ன போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க ப்ரோ, என்னாச்சு? இது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு விகடனுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த விகடன் மேகசின் இருக்குல்ல, விகடன் மேகசின் ரொம்ப நாளாக ஃபேமஸ். முன்னாடிலாம் ரொம்ப ஃபேமஸ். அது அந்த கவர் பிக் விகடனில் கவர் பிக் வருது அப்படின்னா அதுவே பெரிய சினிமா ரீச் இருக்கு இல்லையா. அதனால அவங்களுக்கு கவர் பிக்காக போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் கட்டி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோதான். விகடன் தான் நிறைய எக்ஸ்க்ளூசிவா விகடனுக்கு மட்டும் தான் எப்பயுமே போகுது. அது முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கிறது. அதனால அது அப்படியே விகடன் கேட்பாங்க எப்பயுமே. அவங்க வந்து கவர் பிக்ல போட்டு மேகசின் வந்து விடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு 4 எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான். கார்த்தி ப்ரோ இன்னைக்கு சவுக்கு வீடியோ பாத்தீங்களா? போயிடுச்சுங்க மொத்தமாவே. அதெல்லாம் கிடையாது. நீங்க மொத்தமாவே இல்லை, எதுவுமே எக்ஸ்க்ளூசிவா கிடையாது உலகத்துல, சோஷியல் மீடியா காலத்துல. அதனால அது ஏதோ ஒரு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ். ஆனா நீங்க அஜித் படம் பாத்தீங்கன்னா முன்ன ஒரு வாட்டி
வெளியே வரமாட்டேன் போடான்ட்டு அஜித்துக்கு டிஷர்ட்ல அந்த கோட்லாம் போட்டு அவங்க தான் இது பண்ணாங்க. அப்பயுமே பாத்தீங்கன்னா வலிமை டைம்லாம் அவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்க்ளூசிவா ஸ்டில்ஸ்லாம் விட்டாங்க. அப்ப ஃபேன்ஸ்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க வேற இது வேற இல்லையா? கலாய்க்கிறாங்கன்னு அது அவங்க வேற அது வேற அது வேற இது வேற. ம். கார்த்தி ப்ரோ இன்னைக்கு சவுக்கு வீடியோ பாத்தீங்களா? தெரியல என்ன சொல்லியிருந்தாரு, நான் பார்க்கல. நான் இல்ல அவர்கிட்ட இன்னைக்கு சவுக்கு பயங்கரமா வீடியோலாம் அட்டாக் பார்த்தது. பண்ணியிருந்தாரு விஜய். இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் பயங்கரமா தரமட்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாருங்க அவரு. மாத்தி இல்ல என்ன மாத்தி. சொல்றாரு? யாருக்கு வேணா கிரௌட் வரும். டி நகர்ல வந்து ஒரு சாதாரண நடிகர் வந்தா கூட ஃபுல்லா கிரௌட் வரும். சன்னி லியோன் கூட கிரௌட் வரும். கிரௌட் வச்சுலாம் டிசைட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜய்கிட்ட. ஏங்க அது விஜய் வந்து புரிஞ்சுக்கணுங்க. நான் சவுக்கு சொல்றதெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே விஜய் கிட்ட இவங்க ஒண்ணு எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துருவாரு, எடப்பாடி ஒரு 40 சீட் 50 சீட் வாங்கிட்டு எடப்பாடி நின்றுவாரு அப்படின்னு. அதனால இவங்க ஆதரிச்சாங்க. அந்த ஆதரவையும் நமக்கு ஆதரவு வாங்கி தேவையில்ல. விஜய் எதிர்க்கிறாங்க இல்லையா, அந்த எதிர்ப்பையும் நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்ல. எல்லாத்தையும் விமர்சனமா எடுத்துக்கிட்டு நீங்க என்ன கோல்ல வந்திருக்கீங்க அப்படிதான் போகணும். அதுதானங்க அரசியல், அப்படிதான் பண்ணணும். உடனே பத்தியா இவன் பாராட்டிட்டான், அவன் சொல்லிட்டான், அதுல வந்து கருத்து கணிப்புல எவ்வளவு சொல்லிட்டாங்க, அது அது கிடையாது. அவன் நாளைக்கு அப்படியே மாத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒருத்தரும் ஒரு யூடியூப் சேனல்ல பேசும்போது மணி இருக்கார்ல, நம்ம பத்திரிகையாளர் மணி, அவர் வந்து எம்ஜிஆர் டிவின்னு ஒரு டிவி இருக்கு, அதுல போய் பேசினோம்னா எடப்பாடி கழிவுலி ஊத்துறாரு. இந்த பக்கம் வந்தா எடப்பாடி மாதிரி ஆளே இல்லைன்றாரு. ஒரு இதுல வந்து பிஜேபி கழிவுலி ஊத்துறாரு. ஒரு பக்கம் வந்து பிஜேபி பண்றதுல என்ன தப்பு, திமுக சரியில்லைன்றாரு. அப்போ அவங்க என்னன்னா யூடியூப் சேனல்ல உட்காரும் போதே யூடியூப் சேனல்காரங்களாம் கேட்டுறாங்க, சார் கொஞ்சம் லைட்டா திமுக அட்டாக் அதிகமா இருக்கட்டும், அவ்வளவுதானே, ஓகே ஸ்டார்ட் கேமரா, அந்த மாதிரி இவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இவங்க பேசுறதெல்லாம் உண்மையிலேயே உண்மை நினைச்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கோல் என்ன, அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். எ- சவுக்கு திட்டினா என்ன, கார்த்தி சவுக்கு எக்ஸாக்ட்லி. பாராட்டினா என்ன? நான் அவர் இல்ல அந்த மணி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த டாஸ்மார்க் மேட்டர்ல யாருமே பேசலன்னு கத்துனாரு. அப்புறம் இவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறம் இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தார்மீகம் இருக்கு? இவங்க பேசுறதே தப்புங்கிறாரு. பேசுனாங்கிற, பேசலைன்னா பேசலைங்கிற. ஏதோ ஒண்ணு சொல்லியா? அது மாரி நீங்க சொல்ற மாரி யூடியூப் தகுந்த மாரி இல்ல, பேசுறாரு இல்ல அவர்லாம். சுனில் நீங்க சொல்றது ஓகே. நானு கேட்கிறேன்னா, உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்கு. நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க. அததான் வந்து இவங்களும் கேட்கறாங்க. டிவிக்கே அதான் கேட்கறாங்க. நீங்க ஆக்ஷன் எடுங்க. தம்பி அவங்க எடுத்த விஜயே உங்கள ஆக்ஷன் தான் தம்பி. பாராட்டுவாரு. 1000 கோடி பிரச்சனைன்னு சொன்னதே அவங்க எடுத்த ஆக்ஷன் தான். ஆ. 2 மந்திரி தூக்கி உள்ள போடுங்க. உங்ககிட்ட ஏன் யோ கேஜ்ரிவால தூக்கி வரலையா? உள்ள அதான் சொன்னேன். போடுறீங்க? டெல்லியில கேஜ்ரிவால இல்ல தூக்கி உள்ள போடுறீங்கல்ல? இல்ல இங்க இதெல்லாம் போடுங்க. பாரு, ஏங்க இங்க இதெல்லாம் அவன் கொள்ளையடிக்காததா? இல்ல ஒன்று சொல்றதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் நேத்தெல்லாம் வந்து எவ்வளவோ விளக்க சொல்லியாச்சு. ஆனா பைத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப அதை வீசிட்டு இருப்பேன். கெஜ்ரிவாலுக்கு 3 சம்மன் கொடுத்தா இருந்தாலும் வரல. 4வது சம்மன் தான் அரெஸ்ட் ஆனாரு. அது தெரியாம பேசிட்டு இருக்க நீ. எப்ப நடந்த பிரச்சனை அது? 1 வருஷம் கழிச்சு தான் இந்த அரெஸ்ட் ஆனா. உடனே நீங்க 3வது நாள் இது அரெஸ்ட் வந்து பண்ண, தூக்குல ப்ரொசீஜர். போடு, இல்ல ப்ரோ. சுட்டு தள்ளு நீங்க அப்படின்னா என்ன? ஃபைன் அது அப்படி ப்ரோ. பண்ண நீங்க முடியாது. அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீ நீங்க நாளைக்கு இங்க போய் நீங்க என்ன நீ நாளைக்கு ஆக்ஷன் போய் எங்க எடுத்திருக்கீங்கன்னு திருடிட்டு வந்துரு. நீ நாளைக்கு போய் இங்கே கொள்ளடிச்சிட்டு வந்து திருடிட்டு வந்துரு. யாரோ வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துரு. நான் ஜாமீன் எடுத்துறேன், நீ வெளில கேஸ் நடத்திக்க. ஓ, சட்டம் என்ன இருக்கு இந்தியால? இது வந்து இந்த இந்த நாட்டோட சட்டம் என்ன இருக்கோ அதுபடிதான் இருக்க முடியும். உடனே புடி, தூக்குல போடு, கழுத்து நெறி, டிக்டேட்டர்ஷிப்பா? சுட்டுக்குள்ள. அப்படி பண்ணா என்ன அப்போ பண்ணுவீங்க? அப்ப நீங்க தான் பிஜேபி டிஎம்கேயோட பாசிச பி அரசு. அப்ப நீங்க தான் டிஎம்கேயோட பி டீம் ப்ரோ. நீங்க தான் நீ டிஎம்கேயோட பி நீ டீம். என்ன வேணாலும் சொல்லிக்க. பாஜக தான் டிஎம்கேயோட பி டீம். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. அதுக்கான ஆள் நாங்க இல்ல. யோ டிஎம்கே வந்து எவ்வளோ அதுக்கான ஆள் நாங்க இது இல்ல. நீ என்ன வேணாலும் ப்ரோ சொல்லிக்க. நிதி நிதியமைச்சரும் நீங்க வந்து எதனா உரைக்குவாங்க. என்ன இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்களுக்கு தெரியாதா யார் யார் மாற்றி மாற்றி திட்டிக்க போறாங்கன்னு? அவங்களுக்கு தெரியாதா? மக்கள் பார்க்க தானே போறாங்க. ப்ரோ டிஎம்கே பி டீம்லாம் இல்ல ப்ரோ. இன்னைக்கு விஜய் அண்ணாமலை சொன்ன மாதிரியே அந்த போட்டோ போட்டாங்க கார்த்தி ப்ரோ. பாத்தீங்களா? இது நாகர்கோவில்ல எங்கேயோ பார்ல வந்து இவரு சிஎம் போட்டோ போட்டு இதெல்லாம் போட்டாங்க. இவங்க வந்து இவங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, மொத்தமா அரசியலே இவங்க சுத்திதான் இருக்குன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அவன் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான்றது உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். நீங்க வந்து பிஜேபி டிஎம்கே ஒண்ணுன்னு நீங்க பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து போச்சுன்னா மொத்தமா முடிஞ்சு நீங்க பேசுற நரேட்டிவ்லாம். தனி என்னன்னா கூட பிஜேபி திட்ட போது, பிஜேபி திட்ட போது டிஎம்கே, டிஎம்கே திட்ட போது பிஜேபிய. நீங்க வந்து இல்ல இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணுதான், அவங்க 2 பேரும் ஒண்ணுதான், இப்படியே பேசிட்டு இருக்க முடியுங்களா? எவன் நம்புவான் அதை? இல்ல 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 அவ்வளோ இது இருந்தா விஜய் வந்து இறங்கி போராட்டம். ஏன் வரமாட்டேங்கிறாரு? அவர்கிட்ட புஷி அது ஆனதை வச்சு அவங்களுக்கு அறிக்கை கொடுப்பாரா? தெரியாதுங்க. அவர் அவங்க என்ன வரமாட்டாரா? நினைச்சிட்டு இருக்காங்கன்னா,
அவங்க வந்து குச்சியும் உடையக்கூடாது, பாம்பு சாகணும். அந்த மாதிரி ஆ, அவங்க அவங்க ஒரு கணக்கு. அடிக்க முஸ்லீம்ஸும் நமக்கு ஓட்டு போடணும். கூழுக்கும் ஆசை திமுக மீசைக்கும் ஆசை. ஆமா, பெரியார் ஃபாலோ பண்றவங்களும் நமக்கு ஓட்டு போடணும். சீமானோட தமிழ் தேசியம் ஃபாலோ பண்றவங்களும் நமக்கு ஓட்டு போடணும். ஹிந்துவும் ஓட்டு போடணும். நாங்க போய் குல்லா போட்டு உட்காருவோம். அங்கேயும் முஸ்லீம்ஸே எனக்கு ஓட்டு போடணும். எல்லா பக்கமும் அப்படியே லைட்டா தழுவிட்டு வரணும். கமர்ஷியல் போன மாதிரி பாட்டு இருக்கணும், காமெடி இருக்கணும், ஃபைட்டு இருக்கணும், சென்டிமெண்ட்டும் இருக்கணும், ஆக்ஷனும் இருக்கணும். இது அரசியல் ஈடுபடாது. ஏதோ ஒரு பக்கத்துல நீங்க மாட்டிக்குவீங்க, அவ்வளவுதான். நீங்க எல்லா பக்கமும் அப்படியே லைட்டா அந்த ஊருக்கு மாதிரி துட்டுட்டு இருந்தீங்கன்னா அது என்ன இல்ல திருமணம் கார்த்தி, ஆனா கேனப்பாங்க. இப்ப நீங்க சொல்றது டீப்பா அரசியல் ஃபாலோ பண்றவங்களுக்கு இதானே இதுவா இருக்கும். பட் நீங்க காமனா ஜென்ரலா இருக்கவங்க, ஒரு ரொம்ப வீட்ல இருக்க லேடிஸ் அந்த மாதிரி இருந்தா இவ்வளவு இதுவா பார்க்க அவங்களே மாட்டாங்க. ஏதோ தெரியும். டீசெண்டா ஏதோ அவரு அவன் பண்றாருன்னா அதுதாங்க ஒருத்தர் ஒண்ணு பார்ப்பான்ல, ஒருத்தர் ஒண்ணு பார்ப்பான்ல. நீங்க எல்லா பக்கமும் நீங்க யாரை அட்ராக்ட் பண்ண போறீங்கன்றது கோல் எல்லாம் போயிடும்ல. ஒரு கோர், உங்களுக்கான கோர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிடும்ல. அதுனா எண்ட் ஓகே ஆஃப் த தான். டே ஒருத்தருக்கு எண்ட் பிளஸ் ஆஃப் த டே தோன்றது ஒன்லி விஜய் இன்னொருத்தர் ஃபேன்ஸ், அதை ப்ரோ அவ்வளவுதான். மைனஸா அவரு பார்ப்பாங்க. அதான் இல்ல அவங்க ப்ரோ, 2 என்னங்க பேர்த்த அட்டாக் பண்ணிட்டு தானே இருக்காரு. இப்ப வந்து பாஜக அட்டன் பண்றாரு, டிஎம்கே ஆமாமா, அட்டாக் பண்றாரு. கும்ஃபு சோ கும்ஃபு கரத்தெல்லாம் போட்டு அட்டாக் பண்ணிட்டீங்க. எங்க நீங்க சும்மா ப்ரோ ஏங்க இப்பதான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு டிஎம்கேன்னு. அவர் அட்டாக் பண்றாரா? தயவு செய்து காமெடி பண்ணாதீங்க. ஒரே டிஎம்கே ஒரு பத்தி வீடியோல சொல்லும் போதும் டிஎம்கேன்னு ஒரு வார்த்தை டிஎம்கே விட்டுருக்காரு. ஏங்க பத்தி சொல்லும் போது பெண்களுக்கு இவரு நடுநடுல எதிரான எங்க மயக்க இருந்து போட்டு வழக்குகள் கட்சி எல்லாம் வச்சுக்கிறாரு. இவங்க வீட்டுக்கு அனுப்புவோம் அவர் கிளியரா லெஜண்ட் சொல்லிட்டாரு. எங்க இருந்து கட்சி பிஜேபி? எங்க இருந்து கட்சி? நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி, 2% கட்சி. என்னைக்கு அண்ணாமலை வந்தாரு? 3 வருஷம் ஆச்சா அண்ணாமலை வந்து? 2021 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு அண்ணாமலை. பிஜேபி வந்து அடின்னு அடிச்சு திட்டி காரி துப்பி மூஞ்சில இதெல்லாம் பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்தியா கட்சியா? இது அட்டாக்கா? இல்ல நீங்க மட்டும் அந்த அறிக்கை மட்டும் கொடுத்து திராவிட விளம்பர மாடல் ஆட்சி இந்த அறிக்கை கொடுக்குறது அட்டாக்கா? இல்ல அவரு ஜனநாயகன் அந்த படம் முடிட்டும் ப்ரோ. மேக்கு அப்புறம் ஜூன்ல இருந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓ, ஜூன்ல எனக்கு இருந்து புரியல. அவர் வந்து படம் நீங்க ஃபுல்லா படம் பொறுமையா வச்சா வாங்க, என்ன ஃபுல் பிரச்சனை ஃபிளெஜ்டா ஒன்றும் வருது? பிரச்சனை இறங்க இல்லை. போறாரு. நீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா வாங்க, நாங்க பொறுமையா வாங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். ப்ரோ இல்ல இல்ல கார்த்தி, எனக்கு இது புரியல. இப்போ படம் நடிக்கிறாரு, ஓகே, அதை ரிலீஸ் பண்ண போறாரு. அந்த ரிலீஸ் பண்றபோது பிரச்சனை பண்ணா அது அவருக்கு தான் அட்வான்டேஜ்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால எந்த பிரச்சனையும் பண்ண எங்க மாட்டாங்க. விஜய் அவர் ஒரு ரூட் வச்சிருக்காருங்க. இதுக்கும் நீங்க படத்துக்கும் என்ன அவர் சம்பந்தம்? ஒரு விஜய் அவர் ஒரு ரூட் வச்சிருக்காரு, அவர் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. அந்த ஃபார்ம் அப்படியே அவர் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க ஃப்ரீயா விடுங்க, இல்லைன்னா இருக்கு. அவர் வரட்டும், வரும்போது யாரும் ஆனா இருக்க இது மாட்டாங்க. இன்னொரு ஃப்ரீயா மக்கள் நீதி விடுங்க, மையமா அவ்வளவுதாங்க. மறந்தா சரி. ஃப்ரீயா விடுங்க, அவங்க சும்மா வரட்டும், வரப்போ இது வரட்டும் ஒரு அவரு. பொலிட்டிக்கல் ஸ்கேம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, செந்தில் பாலாஜி ஏதோ டெல்லிக்கு போயிட்டு வந்ததா நியூஸ் வருது. அது என்ன கதை ப்ரோ? தெரியலையே, வரும் இதுக்கப்புறம் ஒன்று. அவர் ஏதோ யாருக்கும் தெரியாம ஃபிளைட்ல போயிட்டு வந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்களே எக்ஸ்ல. யாருக்கும் தெரியாம ஃப்ளைட்ல எப்படி போக முடியும்? இல்ல நியூஸ் கவரேஜ்ல எதுலயுமே வரலையே ப்ரோ. அவர் இந்த மாதிரி போனாரு, அந்த சன் நியூஸ்ல இல்லைன்னா சும்மா யார் போனாலும் போட்டுட்டே இருப்பாங்க, இங்க இவர் அங்க போனார், அவர் இங்க வந்தார் அப்படின்னு. இவர் போனது நீங்க வந்தது எதுல ஏதோ பார்த்து சொல்றீங்க? எக்ஸ்ல தான் ப்ரோ பார்த்தேன். யாரோ ஒரு அபிஷியல் தான் போட்டிருந்தாங்க. நைட்டு போயிட்டு காலையில ஏதோ டெல்லிக்கு போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி அந்த மாதிரி. இல்ல அந்த மாதிரி நியூஸ் லீக் ஆயிருந்துச்சுன்னா எல்லாம் பேசியிருப்பாங்க. தெரியலையே. நான் கூட பார்த்தேன், ஏதோ ட்விட்டர்ல அந்த போட்டிருக்காங்க. மாதிரி ஆயிருந்துச்சுன்னா அவர் சவுக்கு போயிட்டு சங்கர் வந்திருக்காரு. மணி எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு போயிட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா கார்த்தி, ஈரோட்ல ஒரு கார்லயே வச்சு கொலை பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க. ஆமா, டெய்லியும் அது ஒரு ரவுடி. மர்டர் நடக்குது. அது வேறங்க. வா. அது வந்து ரவுடிசம். ஆனா அதுக்கு கொஞ்சம் இதுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் சம்பந்தம். ஓப்பனா நடக்கிற மாதிரி இருக்கு. அடிக்கடி அப்படிலாம் கிடையாதுங்க. கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பயுமே நடக்கிறது தான். அது ஓகே. அதுக்கு நீ இது ஒன்று ஐயோ பத்தியில அப்படி ஆயிப்போச்சு அப்படி சொல்ல முடியாது. இல்லை, ரிவெஞ்ச், ரவுடிசம், ரிவெஞ்ச். ஒரு ரவுடி, ஒரு சாமானிய மகன், இல்ல இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஒரு நடக்காது. சாமானிய ரொம்ப இப்ப அடிக்கடி இல்லைங்க நடக்குது. இல்லைங்க. நீங்க அது இதுல இல்ல இல்ல அது மதுரை ரவுடியை வந்து அரசு இன்னொருத்த என்ன பண்ண வெட்டிட்டான்றதுக்கு நீ முடியும்? வருத்தப்படவே கூடாது. ரவுடியை வந்து இன்னொருத்த வெட்டிட்டான்றதுக்கு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் இங்கேயே வம்பிழுத்து அதுதான் வச்சிருப்பான், அவன் வந்து தலைவா வெட்டிட்டாங்க, எனக்கு. அவ்வளவுதான். நீங்க ரோட்ல அதுதான் போறவன எனக்கும் ஒருத்தன் வந்து தெரியல. அடிச்சாலோ அவனை வெட்டினாலோ அப்பதான் சட்டம் ஒழுங்கு பத்தி பேசணும். ஒரு ரவுடி அவனை ஒருத்தன் வந்து வெட்டான்றதுக்காக என்ன அந்த ரவுடி 100 பேர்த்த வம்பிழுத்து வச்சிருப்பான், இல்ல நேத்து வெட்டிருப்பான். கூட ரிட்டையர்ட் போலீஸ் ஒருத்தரை கொலை அதுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கு பாருங்க. இல்ல
இல்ல அது இல்ல சொல்லலாம், முன் ஓகே. ஒரு பகையில ரவுடியை நடக்கிற கதை வெட்டிருக்காங்க, முன்பகையில் அவங்க நடக்கிற வீடியோ எடுத்து போடுறாங்க, அதை போய் முன்பகையில் ஷூட் நடக்கிற பண்றீங்களே, எந்த ஒரு அதுதான் சம்பவத்துக்கும் தப்பு. பதில் சொல்ல முடியாது. அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. ஓகேவா? இல்ல கார்த்தி. ஆனா இந்த இப்ப யாரோ இப்ப நான் கூட பார்த்தேன். யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ கூட போட்டிருக்காரு அவரு. என்ன கொல்ல அது போறாங்கன்னு. எஸ்ஜே அவரு சூர்யாங்க, இத்தனைக்கும் பிஜேபிக்காரர் அவரு. எஸ்ஜே சூர்யா அவர் தான் ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோ. வேளச்சேரி. அது இல்லையா? இல்ல இல்ல இப்போ அவர் யாரோ சொல்றது ஒரு அந்த அவர் கூட ஜாகிர் முஸ்லீம். ஹுசேன் திருநெல்வேலி ரிட்டையர்ட் போலீஸ் சொல்றாரு. ஓ அவரா? ஓகே. அவர் ஆல்ரெடி அது நல்லா அது வீடியோ முன்ன போட்டு போட்ட வீடியோ, அது இப்போ நல்லா வந்திருக்கு, அவர் செத்த பிறகு வந்திருக்கு. நல்லா சினிமாவா போயிட்டு இருந்து திடீர்னு எல்லாம் ஆக்குபை பண்ணி சினிமா அரசியல மாத்தி விட்டாங்க. இப்ப இது எப்படியாப்பட்ட ஸ்பேஸ் அப்டேட் அப்படின்னு ஒருத்தனாவது ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்களா? இல்ல யாரோ சவுக்கு இல்லைங்க, அந்த சங்கரை மாதிரி பத்தி ஆள் கேட்டாங்க இறக்குறது ப்ரோ. இல்லைங்க. அந்த மாதிரி அவர் தான் ஆள் இவன் ஸ்டார்ட் பண்ணி இறக்குறது இல்ல. விட்டது ப்ரோ. அவன் 2 விஜய் ஃபேன் 2 அஜித் ஃபேன் இறக்குவான். கரெக்டா இருக்கும். ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டா இருக்கும். குறுக்க மறுக்க ஏதாவது சூர்யா ஃபேனு சிம்பு ஃபேன்லாம் வருவாங்க. இப்ப என்னன்னு தெரியலையே அதுதான் அவரு எப்படி வரவங்களாம். போயிட்டு இருந்த ஸ்பேஸ். நானும் ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு இருக்கேன். விஜய் அது ஃபேன்லாம் துணிவு விஜய் வாரிசு மாதிரி ஃபேன்லாம் நீங்க பாலிடிக்ஸ் இன்னொரு போயிட்டாங்க. படத்தை இறக்குனா வந்துருவாங்க. இல்லைங்க, படம் இறக்குறோம் இல்ல இதை தாண்டி. விஜய் ஃபேன்லாம் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இல்ல படத்தை தாண்டி ஒரு படம் வர்றப்போ ஒரு ஃபைட் வரும், இந்த கலெக்ஷன் அந்த கலெக்ஷன். ஒரு 6 மாசம் இவர் ஆமா. பிஜேபி போனாரு, அதுல இருந்து ஸ்பேஸையும் பிஜேபி அழைச்சிட்டு போயிட்டாருங்க தலைவர். தலைவர் ரொம்ப நின்று விஜய் ஃபேன்ஸ் வரீங்க, நம்ம ஊபிஸ் வராங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியல ஸ்பேஸ்ல. இல்ல ஒரு சினிமாவோட அப்டேட் இப்ப கொடுக்குறீங்களா? பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒண்ணும் இல்ல ஆயிடுச்சுல்ல, தலைவா. எல்லாரும் களம் இறங்கிட்டாங்க அதுல. அப்புறம் இல்ல என்ன இல்ல பேசுறது ஒண்ணும் செய்யறது? கிடையாது. ட்விட்டர்ல ஆரம்பத்தை யார் அப்டேட் கொடுப்போம்னா ஒரு சுத்தி வளைச்சு ஒரு நாகநாதன் ஒரு அப்டேட் கொடுப்பாரு, அவ்வளவுதான். வேற யாருமே அப்டேட்லாம் தர மாட்டாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்டேட் இந்த படம் அந்த படம் அந்த படம் எந்தெந்த படத்தும் அப்டேட் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸ்பேஸ்ல இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப ஏதாவது சொல்றாரு பாருங்களா, ஒரு படத்தை அப்டேட் கேட்டாலே அதை விடுங்க, அண்ணாமலை என்ன பண்றாரு அதை கேளுங்க அப்படின்றாரு. இப்ப அப்டேட்டே கொடுக்க மாட்டாரு இப்பலாம். நீ கார்த்திய பிஆர் மாதிரி ஆகிட்டீங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கொடுத்தாரு ஜிபியூ கேஸ்ட் பத்தி. இல்ல அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்ன கேஸ்ட்? நான் என்ன சொன்னேன்? டாக்டர் படத்துல நடிச்சதுன்னு. ஆமா, ஓகே ஓகே. அதுல இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் இந்த விக்னேஸ்வரன் படத்தெல்லாம் டைரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இவர் தான் சொன்னதே. அதெல்லாம் அந்த படத்துக்கு அனிருத் மியூசிக்ன்றது எல்லாத்தையும் சொன்னது இவர் தான். அந்த படம்லாம் வந்துச்சுன்னா நிறைய அப்டேட் இருந்திருக்கும். இவர் இல்லங்க, தான் ஒண்ணு கூட சொல்ல டிஐ மாட்டாரு. பண்ணிருப்பாரு. இப்பயும் சொல்லாங்க. என்னன்னு இப்பயுமே சொல்லாங்க. சொன்னா என்ன பண்ணாங்கன்னா காலைல வந்து முன்னே அதையா சொன்னேன் இதையா சொன்னாங்க. இன்னொன்னு நெருக்கமா பேசுறவங்க வந்து லைட்டா பயப்படுறாங்க. ஐயோ இவன்ட்ட ஒண்ணு சொல்றோமா, இல்ல கார்த்தி, அதுல நீங்க அவங்கள்ட்ட எதுவுமே இஷ்யூ கேட்கல. ஒரே ஆகாத அப்படி மாதிரி கேட்கிறேன். அப்டேட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க சொல்லலாம். குட் பை டக்லி வில்லர் முட்டை யாரா சொல்லுங்களேன். அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லைங்க. வலைபேச்சுக்கு ஸ்பாயிலர் மாதிரி அப்ப தானே அது வலைபேச்சுக்கு அப்படி சொல்றவங்களாம் இல்ல ப்ரோ. அப்ப வலைபேச்சுக்கெல்லாம் அவ்வளவு சொல்றாங்களா? அவங்கள ஓப்பனா சொல்றாங்க, அவங்க கிட்ட திருப்பி சொல்லாம அவங்க இருக்க எல்லாத்தையும் மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அவங்களே நிறைய ஸ்பாயிலர் அவங்க தாங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனலா மோஸ்ட்லி. எல்லாத்தையும் இந்த பழகுறாங்க. மாதிரிலாம் நான் அப்படி அவங்கள பழகுறது யாருமே இல்லையா? மதிக்கிறா வலைபீச்செல்லாம். ப்ரொஃபஷனலா ஓகே அவங்க ஓகே. பழகுற மாதிரி நம்ம பழக முடியாதுல்ல. நம்ம வந்து இப்போ பாதிட்டு பேசுறோம்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டா பேசுறோம். அவரு நம்ம பேசுறோம். அதோட ஒரு டைட்டில் வந்து வெளில வருதுன்னா கூட ஒருவேளை நமக்கு தெரிஞ்சு வெளில கஷ்டம் தப்பா போடுமே, நம்ம நாளைக்கு பேசும்போது யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா ப்ரோ, டைட்டில்லாம் சொல்ல வேணாம், முக்கியமான அப்டேட் சொல்லுங்க. சரி, குட் பை டக்லி வில்லன் முட்டை யாரா அது மட்டும் சொல்லுங்களேன் எங்களுக்காக. சரி, க்ளூ கொடுங்க ப்ரோ. நீங்க டைரக்டா சொல்ல வேண்டாம். தெரியாது, தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். க்ளூவா? ஐயோ தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். தெரியாம என்ன சொல்றது? க்ளூ தான் கொடுக்குறது. இன்னைக்கு ஒருத்தர் அர்ஜுன் தாஸ் தானே, இன்னைக்கு ஒருத்தர் அவரு தானே போட்டிருந்தீங்களா ப்ரோ அந்த இருக்காரு, டாக்டர் அவரு தான் படத்துல? நடிக்கிறாரு. இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஒருத்தர் டாக்டர் படத்துல இருந்தா சொல்ல அவரு ஆமா, சொல்லி இன்னைக்கு போட்டிருந்தீங்க. போட்டு நீங்களும் ட்வீட் வந்து போட்டிருந்தீங்க, காப்பி பிரசாந்த் பேஸ்ட்ங்க பாபு அது. போட்டிருந்தாரு. அதான் பிரசாந்த் பாபு போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் நீங்களும் ஆமா, அது போட்டிருந்தீங்க. காப்பி பேஸ்ட். அது விடுங்க, அது முடியாது. ப்ரோ எஸ்ஜே சூர்யா இருக்காரா இல்லையா? ஏன்னா ஒரு டேகே பண்ண மாட்டாங்க எதுலயுமே. அவர் இல்லைங்க, அவர் இல்லை. அவர் எப்படி டேக் பண்றது? அவர் இல்ல. அவர்லாம் இல்லைங்க. அந்த வாய்ஸ் ஆதிக்குங்க, ஏகேன்னு கத்துறதெல்லாம் பாட்டு வந்து மங்க எஸ்சிசிரோன்னு கேக்குறீங்க. டீசர் அவர் வரும்போது இல்லைங்க, அவருக்கு எத்தனை பேர் இருந்துச்சு. அவர் இல்ல படத்துல இல்ல. ஆனா இந்த ஷூட்டிங் அப்ப போனப்போ அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லனா ப்ரோ? அர்ஜுன் தாஸ் மெயின் வில்லனா? இல்லங்க, அதுவும் சொல்ல மாட்டாங்களே. அவரும் ஒரு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்ல அவரும் ஒரு வில்லனு. அப்புறம் இந்த வேதாளம் படத்துல சஸ்பென்ஸோடயே போய் பாருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பாருங்க, இல்லங்க, நல்ல ஜாலியா இருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும். இல்ல கார்த்தி, இன்னைக்கு வலைபேச்சுல சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் ஃபர்ஸ்ட் ஏதோ 20 மினிட்ஸ் மாதிரி வீடியோ போட்டு காமிச்சாங்க படத்தை. 20 நிமிஷத்துல நீங்க உங்களால ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியாது.
சரியா? 20 அந்த நிமிஷம் மாதிரி படம் சொல்லிட்டு பார்த்து இருந்தாங்க எந்த அவங்க. படத்தையுமே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணா கூட நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். Scam. எந்த இல்ல படத்தை பார்த்து க்ரூ நீங்க அண்ட் 20 காஸ்ட் நிமிஷம் கூட ஜட்ஜ் பண்ணுவீங்க? சொல்லாம என்ன இல்ல ப்ரோ, க்ரூ அண்ட் காஸ்ட் கூட சொல்லலாம்ல. காஸ்ட் சொன்னா கூட எங்களுக்கு ஓகே இவங்களாம் நடிக்கிறாங்கன்னு ஒரு ஆர்வமா இருக்கும்ல. அதுதான் கேக்குறோம், வேற என்னையா எதுவும் கேட்கல. பிரசன்னா இருக்காரு, அர்ஜுன் தாஸ் பிரசன்னா இருக்காரு, இருக்காரு, அர்ஜுன் தாஸ் இருக்காருன்னு த்ரிஷா தெரியும். இருக்காங்க, அப்புறம் த்ரிஷா பிரியா இருக்காங்க. வாரியார், த்ரிஷா இருக்காங்க, வேற யார் கோவிந்தா த்ரிஷா உனக்கு இருக்காங்க, வேணும்? இவ்வளவுதான் ப்ரோ தெரியும். வேற தல என்ன வேற இருக்காரு. யார் என்ன இருக்கா? தெரியும்? வேற இன்னும் கொஞ்சம் விட்டு சார்லி இன்னும் கொஞ்சம் இருக்காரு, விட்டு ஆதிக்கிட்ட கேட்டு சார்லி இருக்காரு. ஸ்டோரி கேட்டு சொல்லுவாங்க ப்ரோ சுனில் உங்களை. இருக்காரு. சரி தம்பி, நீ இப்போ தியேட்டர்ல போய் பாருங்க, ஜாலியா எக்ஸைட்மெண்ட்டா பாருங்க, அவ்வளவுதான். அடுத்த என்ன அப்படின்னு பார்க்கணும்ல தியேட்டர்ல படம். அப்பதான் நல்லா இருக்கும். கேட்காம நீங்க தான் அப்டேட் ஆதிக்கிட்ட வர்றதெல்லாம் பேசுனீங்களா அஜித் ப்ரோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாள் ரீசெண்டா ஏதாவது? கனவு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணாம அடுத்து அப்படின்னு கார்த்திக் ப்ரோ நீங்க தான் ரீசெண்டா ஆதிக்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? ஏதாவது பார்த்து பேசிருக்கீங்களா ஏதாவது ரீசெண்டா? நேர்ல மீட் பண்ணல. நேர்ல மீட் பண்ணி ஒரு 3-4 மாசம் இருக்கும். மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த சாங் வந்தப்ப, டீச்சர் வந்தப்ப மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். அவரு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காரு போலாம். அப்ப நம்ம அவ்வளவு பில்டப்லாம் இல்லைங்க, தெரியும். நேர்ல பார்ப்போம், ஃப்ரெண்டு. எனக்கு மார்க்காண்டின் முன்னால இருந்து அவர் பழக்கம் தான். அவரு அதனால அவர் எஸ்ஜே என்ன சூர்யா பேசுவாரு? சார் என்ன சார் சொன்னாரு வீராதிரசுரருக்கு? விஜய் சூர்யா சாரா? அவரு ரொம்ப சூப்பரா இருக்குனாரு படம். நான் இல்ல அதுதாங்க, நான் அவர் வீராதிரசுரன் யாருக்கிட்டையுமே பழகும் போது நம்ம என்னன்னா ரொம்ப அவங்க படத்தை பத்தியோ அவங்க வேலையை பத்தியோ சில விஷயங்கள் கேட்க கூடாது. நான் அது ரொம்ப பழகிட்டேன். என்னன்னா, நான் அவர்கிட்ட போய் பேசும்போது சரி, படத்தை பத்திலாம் சார் என்ன நினைக்கிறீங்க, என்ன கதை, அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நாளைக்கு ஏதாவது நாளைக்கு வெளில நியூஸ் வரும்போது அடுத்த நாள் அவங்களுக்கு என்ன தோணும், கார்த்திக் நேற்று சொன்னமே அவன் தான் இங்கே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நம்மகிட்ட பேசும்போது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை வெட்டவே கூடாது. அவன் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கவே மாட்டேன், இதை பண்றீங்களா அதை பண்றீங்களா அப்படின்னு. அவரா சில விஷயங்கள் சொல்லுவாரு. சொன்னப்ப கூட சார் இதை அப்படியே விட்டுருவோம், இதுக்கப்புறம் நம்ம வெளில இதை பத்தி ஒரு சில படம் இந்த படம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கூட அதை அப்படியே அதோட முடிச்சுக்க வேண்டியதான், அதை பேசவே கூடாது. அடுத்து முடிஞ்ச ப்ராஜெக்ட் பத்தி என்ன சொல்லுவாரு? மெயின்டைன் பண்றதே கஷ்டமா இருக்கு, இந்தியன் நீங்க டூல பாருங்க. என்ன வந்தீங்க? நான் அது விமர்சனம் சொல்லுவோம் இந்த ப்ரோ. இந்தியன் டூல என்ன வந்தாரு? ஆமா அதெல்லாம் விமர்சனம் சொல்லுவோம் ப்ரோ. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை எல்லார்ட்டையுமே அந்த விமர்சனம் சொல்லுவேன். இந்தியன் டூலாம் பார்த்துட்டு நான் சொன்னேன் சார் ஏன் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு சார், இந்த படம்லாம் ஏன் கேம் சேஞ்சருக்கு சொன்னேன், எல்லாம் அதெல்லாம் சொல்லிடுவேன் டேரக்டா. இந்தியன் ப்ரோ த்ரீல என்ன ப்ரோ இருக்காரு. நீங்க ஐயப்பன் ஹிட் பண்ணிருக்காரு பார்த்துட்டு மிர்ச்சி சிவன் இந்தியன் த்ரீல இருக்காரு. இந்தியன் த்ரீல தான் அவர் நிறைய இருக்காரு. ஆக்சுவலா இந்தியன் டூல கிடையாது, அவரு 2-3 சீன் தான் இருப்பாரு. இந்தியன் த்ரீல தான் நிறைய இருக்காரு. சரி, இப்போ லைக்கா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி அது வருமா இந்தியன் த்ரீ? அப்போ கம்மி தான் வாய்ப்பு, ஓடிடி தானே சொல்லியிருந்தாங்க, அது வாய்ப்பு கம்மி தான். இல்ல மருதநாயகம் மாதிரி எதுவும் கடப்புல போயிருமா? ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா அது? இல்ல இந்தியன் 2 பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியன் 3 கேக்குறீங்க? வருமா இல்லங்க, அந்த இல்ல பீரியடிக் இதுல போர்ஷனுக்காண்டி தாங்க வெயிட்டிங். அது ரூட்டுங்க. இதுங்க பீரியடிக் போர்ஷன் இன்னொன்னு அந்த அந்த படத்தை ரிலீஸ் சாங் பண்ணி அந்த ரிலீஸ் பண்ணா சங்கருக்கும் மைனஸ் ஆகும், கமலுக்கும் மைனஸ் ஆகும், எல்லாருக்கும் மைனஸ் ஆகிறதுக்கு எதுக்கு இதை பண்ணணும்? அதை தாண்டி லைக்காக்கு மைனஸ், அவனுக்கு ஓடிடுவானுங்க. இந்த படம் ஆமா, எடுத்ததே அது தேவையில்லாத வேலை இல்ல, தேவையில்லாத வேலை இல்ல. ஆமா, இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து டப்பிங் பேச அழைச்சிட்டு வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு ஆசை வருமா அந்த படத்தினால? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இல்லங்க இந்தியன் 3 வந்து பீரியாடிக் போர்ஷன்ஸ் எல்லாம் அந்த காஜல் அகர்வால் அதெல்லாம் கமல் 10 போர்ஷன்ஸ் நிமிஷம் எல்லாம் நல்லா 15 தானே நிமிஷம் கூட இருந்தது. இருக்காதுங்க. கரெக்ட்டுங்களா? 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட இருக்காது. இல்ல அது ட்ரோல் ஆகாது ப்ரோ. இந்தியன் 2 மாதிரி ட்ரோல் ஆகாது ப்ரோ. இந்தியன் 3 அவங்க நம்பி ரிலீஸ் பண்ணலாம் வேணும்னா. இல்ல ப்ரோ, 10 நிமிஷம் நம்பி 15 ரிலீஸ் பண்ணலாம். நிமிஷம்காக படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. எல்லாரும் டப்பிங் பேசினா சம்பளம் கேட்பாங்க. கம்மல்லாம் திருப்பி 50-60 கோடி ரூபா கேட்பாரு, சங்கர் கேட்பாரு, எல்லாருமே கேட்பாங்க. ரிலீஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், அதெல்லாம் ரிஸ்க். இதோட முட்டுதுறான்னு ஓடிடணும் அவங்களும் லைக், அவ்வளவுதான். ப்ரோ தக்லைஃப் இல்ல ஏதாவது எனக்கு அப்டேட் தெரிஞ்சு இருக்கா இந்தியன் உங்களுக்கு? த்ரீல இந்த புதுசா வர வர்மக்கலை எல்லாம் வராது, பழைய வர்மக்கலையோட தான் இருக்கும். அந்த பீரியடிக் போர்ஷனு அது அனிருத் சாங்ஸ் அதுக்கு தான். இந்தியன் 3 வர்றது டவுட் தாங்க. ஏன்னா தக்லைஃப் ஜூன் 4 வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நடக்காத காரியம். இன்னொன்று அந்த படத்தையும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு சங்கர். அது முடிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த காசுல யாரும் மேற்கொண்டு செலவு பண்ணிக்கலாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே விட்டுருவாங்க. யாரும் இன்ட்ரெஸ்ட்டை காட்ட மாட்டாங்க அதில். கமலஹாசன் காட்ட மாட்டாரு, சங்கர் காட்ட மாட்டாரு,
லைக் அவன் இப்ப இருக்க நிலைமையில அதுல ரெட் 1 ஜெயிண்ட் கோடி ஸ்பெண்ட் பண்ணி ரெட் ஜெயிண்டே முடிக்கணும்னு விட்டுட்டாங்க. நினைப்பானுங்க. ரெட் ஜெயிண்ட்டுமே அடுத்த அதனால எலெக்ஷன் வரப்போகுது. அந்த வேலையை இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். 99% வராதுங்க. இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல இந்தியன் தெரியல வாய்ப்பு இல்ல. ஆமா, இல்ல டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ? அதை விட்டாலும் மேபி அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓடிடி காரன பைத்தியமா அவன் ஏன் வாங்கி ரிலீஸ் பண்ணோம்? இல்ல இப்ப நெட்ஃபிளிக்ஸ்க்கே அவங்க ஸ்கேம் பண்ண மாதிரி தானே. அவங்க 2த்துக்கு சேர்த்து தான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்க 2த்தையும் பிரிச்சுட்டாங்கல்ல, அதை ஃப்ரீயா நான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அந்த படம் முடிக்கிறதுக்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்குன்ற புரியுதா உங்களுக்கு? படம் முடிக்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த காசு செலவு பண்றதே ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 கோடி செலவு பண்ணாதான் அந்த படம் வந்து அவுட் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 கோடி செலவு பண்ணா 30 கோடி AAA வருமா? மாதிரி அதெல்லாம் இருக்க வரைக்கும் பட்டி டிங்கரிங் பார்த்து ரிலீஸ். அதுதாங்க சொல்றேன். மேற்கொண்டு செலவு பண்றதே 10 கோடி கூட வச்சுக்கோங்களேன். 10 கோடி செலவு பண்ணா அந்த படத்தோட அவுட் எடுத்தெல்லாம் கூட அந்த 10 கோடி செலவு பண்றதுக்கு யார் இருக்காங்க? நீங்க எல்லாரும் தம் மேல நம்பிக்கை வச்சு நீங்களா கொஞ்சம் க்ரௌட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்ல ப்ரோ, அது வந்துச்சுன்னா திருப்பி சங்கர் வேற யாரு கூட டைப் பண்ணி வேல்பாரியில கை வச்சாருன்னா சரி ஓகே ஒரு பீரியட் கொஞ்சம் எடுப்பாருன்னு நம்பிக்கை வரும்ல. ஆமா ஆமா, அது வேல்பாரி அதை பார்த்து வேல்பாரி எடுத்து சூர்யா வச்சு எடுக்க சொல்லுங்க ப்ரோ. ஏங்க அவர் இப்பதான் நல்ல ரூட்ல போறாரு. சூர்யா கங்குவாக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் மறந்து போய் இப்ப ரெட்ரோ, அடுத்தது வெங்கேட்லூரி படம். சூர்யா மேல ரொம்ப பிடிச்சவன் போல இருக்கு. சூர்யா வச்சு அதான் இப்பதான் நல்ல ரூட்ல போறாரு சூர்யா. ஏங்க இப்பதான் சிறுத்தை சிவாகி இல்லங்க, வந்திருக்காரு. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சூர்யா ஃபேன்ஸே கேட்டுட்டு இருந்தாங்க வேல்பாரி வந்து சூர்யா வச்சு எடுப்பாரா சங்கர்ன்ட்டு. அவங்க தான் தெரியாம கேட்கறதானுங்க எல்லாரும் தெரியாம கேட்கறதான். ப்ரோ இட்லி கடை போஸ்ட் பண்ண அஃபிஷியலா இல்ல அது எதுவும் நியூஸ் வரலையா? அது இட்லி கடை இப்போ இல்லைங்க. அப்புறம் அஃபிஷியலா நியூஸ் வரணும்னா என்ன, வீட்டுக்கு லெட்டர் ஏதாவது போடணுமா? இட்லி கடை நாங்கள் ரிலீஸ் பண்ணவில்லை, தள்ளி வைக்கிறோம்னு. இல்ல நீக்குக்கு போட்டாங்களா அந்த மாதிரி இந்த டேட்ல வரல அப்படின்னு போடுவாங்களா? அதுக்கு போடல பட் வரல, அவ்வளவுதான். இந்த டேட்ல வரல, இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு பாருங்க. ப்ரோ நீங்க கூட அந்த கேங்கர்ஸ் படம் போட்டிருந்தீங்க, அது நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் யாரும் பார்த்துருக்காங்களா படம்? ஆமா, 2-3 பேர் பார்த்தாங்க. பார்த்தவங்க நல்லா இருக்குனாங்க. ஏன்னா அந்த சுந்தர்சி வடிவேலு காம்போ நல்லா இருக்கும் ப்ரோ. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லா இருக்கும், நல்ல காமெடி. சம்மருக்கு வந்தா இன்னும் ஒரு அரண்மனை லாஸ்ட் நல்ல கலெக்ஷன் வந்துச்சு. அரண்மனை 4 3 அதே மாதிரி இதுவும் நல்லா ஓடும். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. சம்மர் ஃபுல்லா இருக்கும். அதான் சம்மர் ஃபுல்லா ஒரு எப்படி ஒரு குட் பை ஒரு மாசம் வரப்போகுது. அடுத்தது இந்த படம், அடுத்து ரெட்ரோ, அதுக்கப்புறம் திருப்பி எந்த படம் இடையில வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி கமல் தக் லைஃப் அப்படியே வருது பாருங்களா படம். கூலி அடுத்து இருக்கு, டிடி ரிட்டர்ன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மாமன் இருக்கு, நடுவில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வரும், நிறைய படங்கள் இருக்கு. ஆமா ஏப்ரல்ல இருந்து கார்த்திக் உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்து எந்த சின்ன படம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்டா ரிலீஸ் பண்றீங்க? சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி? கன்ஃபார்ம் இட். எந்த படம்? டூரிஸ்ட் ஃபேமிலியா? நீங்க ரிலீஸ் பண்றீங்களா ப்ரோ? யார் நடிச்சிருக்கா? சசிகுமார். நீங்க ரிலீஸ் பண்றீங்களா ப்ரோ? ஓகே. இல்ல ஏங்க ஒரு நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா? இதையும் பண்ணலாம்ல. சம்மர்ங்க. இல்லைங்க அந்த படம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த ப்ரொடியூசர் நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால நிறைய பேர் அந்த படம் பார்த்தவங்கலாம் சொன்னாங்க. கன்ஃபார்ம் இட். சசிகுமார், அந்த சசிகுமார் சிம்ரன் ஒரு ப்ரோமோ வந்துச்சுல்ல, அந்த படம். ஓகே ப்ரோ பிசாசு 2 எல்லாம் என்ன ப்ரோ ஆச்சு? அது சான்ஸ் இருக்கா? இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப நாள் எந்த அப்டேட்டுமே இல்லாம இருக்கு. பிசினஸ் ஆகல லெஜெண்ட். பிசாசு 2 ஆண்ட்ரியா சினிமான்றது வந்து லேண்ட் பிசினஸோ கோல்டு பிசினஸோ கிடையாது. ஓகேவா,
ஒரு நிலத்தை வாங்கி போடுற, ஒரு 2 வருஷம் அது விற்கல, 3வது வருஷம் விற்கும்போது சரி ஓகே வாங்கினதோட 3 மடங்கு 2 மடங்கு இது விலையேறிடும் விற்கிறோம், அந்த கதை கிடையாது. சினிமா வந்து காய்கறி வியாபாரம் மாதிரி. அதான் காயை வாங்கி வைக்கிற, காலையில வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய், 100 ரூபாய்க்கு கிலோ விற்கிது அப்படின்னா மதியானம் ஆகும்போது 80 ரூபா, ஈவினிங் ஆகும்போது சரி 50 ரூபா, சரி எனக்கு நைட்டு ஒரு வந்து டவுட் கிளியர் நைட் சரி அள்ளி டவுட் அள்ளி கிளியர் கொட்டிட்டு பண்ணுங்க. 10 ஓடிடி 20 பிசினஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க இருக்குங்களா? வேண்டியதான். இல்ல எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க. இப்ப விஜய் சேதுபதி நடிச்ச ஏஸ் படம் வந்து உங்களுக்கு ஓடிடி போல, ட்ரெயினும் ஓடிடி போல, அதனால தானு சாரே வந்து இன்னும் ரிலீஸ் டேட் போடாம இருக்காரு. பாண்டியராஜ் விஜய் சேதுபதி நடிக்கிறாங்க இல்லையா, அந்த படம் வந்து 23 கோடி ரூபாய்க்கு வந்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்கான் ப்ரோ. இது எப்படி எனக்கு இது புரியலையே. ஒரு ஹீரோ 3 படம் இருக்கு, ஒரு படம் சேல் ஆயிருச்சே ஓடிடில. ஸோ ஹீரோ ஹீரோ வச்சு சத்யஜோதி படம் வாங்க நடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாட்டாங்க படம். லெஜண்ட். ஹீரோ வச்சு படம் வாங்க மாட்டாங்க லெஜண்ட். நிறைய இருக்கு. அந்த ஓகே ப்ரொடியூசர் முன்னாடியே அந்த படங்கள் வித்திருப்பாரு. இன்னொன்று அந்த படங்கள் சில படங்கள் பார்த்துட்டு வாங்குவாங்க. நீ சொன்ன மாதிரி ஓகே 23 கோடியான்னு தெரியல எனக்கு. இல்ல அது ஆனா மிஸ்கின் இந்த காம்போ நல்ல காம்போ தானே ப்ரோ. மிஸ்கின் விஜய் சேதுபதி இந்த காம்போ நல்ல காம்போ தானே. இது ஏன் சரியில்லை நான் ஆகல? அது முன்னாடியே பதில் சொல்லிட்டேன், நீ திரும்ப கேட்டுக்க ரெக்கார்டிங்ல. ஓகே சரியா? இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படத்தை எப்பயோ அடுத்த படம் எடுக்கிறேன் உங்களுக்கு தான் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா அது அது படத்தை பார்த்துட்டு அதுவுமே ஃபேஸ் இல்லை, ஃபேஸ் நீங்கள் கம்பேர் மிஸ் கேட்கலாம். பண்ணிட்டீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க நான் சொன்னதை. அடுத்தது அதுதான் அதுதான் அதனால இவர் கேட்கிறாருல திருப்பி திருப்பி அதுக்காக சொல்றேன். ஏன் விஜய் சேதுபதி வாங்கலன்னு அதுக்காக. பிரைஸ் டிமாண்ட்ல தாங்க இருக்கும். இல்ல பெருசாலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. இவங்க ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க, அவங்க போய் திருப்பி டீல் முடிஞ்ச முடியாமலாம் இருக்காது. இல்ல அது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல அது டிலே ஆயிட்டு இருக்கு. ஆனா அது விஷ்ணுக்கு ஓடிடி நடிகர் பிசினஸ் ஆயிட்டாருங்க, தானே அப்புறம் ஆகலன்னு என்னங்க, சொல்றீங்க அது. நல்ல நடிகர் ஆயிட்டாரு. அப்புறம் என்ன, படத்துக்கு படம் 1 கோடி 2 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்துட்டாரு. அவர் இல்லங்க எப்படியும் ஒரு அவர் 20 30 படம்லாம் படம் கொஞ்சம் நடிப்பாரு. த்ரில்லா நல்லா இருக்கும். நிறைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி எடுப்பாரு, கொரியன் படத்தெல்லாம். ஆக்சுவலா அவர் படம் தான் ஓடிடிக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டடான கண்டென்ட். த்ரில்லரா அந்த மாதிரி தான் எல்லாம் ஓடிடில பார்ப்பாங்க. அவரது போய் ஏன் வாங்காம இருக்காங்கன்னு தெரியல. இது பிசினஸ் கட் மாதிரி கொடுப்பாங்களா ப்ரோ? ஆக்சுவலா 20 மினிட்ஸ் மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை கூட இல்லை, பிசினஸ் இப்போலாம் பண்ணலாம். மோஸ்ட்லி படமே பார்த்துட்றாங்க. படம் பார்த்தா தான். ஒரு சில படங்கள், பெரிய படங்கள் பிஸ்னஸ் கட் பார்க்குறாங்க, மீதி எல்லாமே ஃபுல்லாக படம் பார்க்குறாங்க. ப்ரோ இப்போ கூலி வந்து சப்போஸ் ஆகஸ்ட் வரலன்னா தீபாவளி இல்லாட்டியா அக்டோபர் தள்ளி போகுமா? ஒருவேளை ஆகஸ்ட் வரலாம், தீபாவளி போகும். பட் பெரிய ஆகஸ்ட் வந்துடும். அடுத்தப்ப ரிலீஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை. எந்த படம் எந்த கூலியை பார்த்துட்டு தான் டேட்டு போடுவாங்க. மேல உள்ள படம் எல்லாமே மதராசி அதனால டிலேன்றாங்க ப்ரோ. அது உண்மையா? மகாராசி அதனால கிடையாது, சிக்கந்தர் படத்துல பிஸி ஆயிட்டாரு, முடிச்சுட்டு வந்து அதை முடிக்கணும். பட் சிக்கந்தர் மேல ஒரு நம்பிக்கையிலான மதராசி அவரோட டீசர் நல்லா இருந்துச்சு பிரதர். பாக்குறப்ப அவர் படம் மாதிரியே தெரிஞ்சது. அவர் ஒரு பேக் கம்பேக்ட் மாதிரி இருக்கும், பார்ப்போம். ப்ரோ குட் பை டக்லிக்கும் 9 மணி ஷோ தான் போடுவாங்களா? இல்லை ஏர்லி மார்னிங் ஷோ எதுவும் வாய்ப்பு இருக்கா? அது என்ன நம்ம படத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் ஷோ கொடுக்க போறாங்க? எல்லா வாய்ப்பு படத்துக்கும் இல்லை, காமன் வாய்ப்பு இல்லை. எல்லாரையும் எடுத்து விட்டு நீங்க தானே. அதை வேற கொடுத்தா அதை வச்சே டிஎம்கே ப்ராபகண்டா பண்ண உங்களுக்கு என்னங்க எங்க மேல கோவம்? எல்லாரும் கெடுத்து விட்டீங்க. இன்னொன்னு சிவா நேத்து என்னன்னா 2-3 டேஸ்க்கு முன்னாடி சங்கர். புரியல. 9 ப்ரோ அது மணிக்கு காரணம் ரோகிணி தேட்டர் ஓனர் தான் ப்ரோ. இல்லைங்க, இது ரோஹினி தேட்டர் ஓனரா? இது இந்த கோயம்பேடு ரோட்ல வந்து பஸ் மேல ஏறி நின்று ஆடுன்னு சொல்லி ரோஹினி தேட்டர் ஓனர் சொன்னாரா? ப்ரோ ஒரே டைம்ல 2 மூவிக்கு செலிப்ரேஷன் சொல்லிட்டு செலிப்ரேஷன் கீழே இல்லங்க. பஸ் ஓடுற பஸ் மேல ஏறி நின்று ஆடி கீழே வந்து அவங்க சொன்னாங்களா ஆட சொல்லி? இல்லங்க, ஒருத்தர் சொன்னது இந்த ரோகிணினாலே தலைதான் சொன்னதுக்கு
அவர் ரேவந்த் திருப்பி இது விஜய் கோட்டையா மாத்துறேன்னு சொல்லி திருப்பி விஜய் படத்துக்கு அவரே நிறைய விஷயம் பண்ணி அது மாதிரிதான் நிறைய அந்த டைம்ல ஆயிடுச்சு. அது அது மேக்சிமம் அது ஒரே டைம்ல 2 செலிப்ரேஷன் வந்துச்சு. 1 மணிக்கு துணிவு இல்ல போட்டாங்க. ஒரு 4 மணி மணிக்கு ஷோ வாரிசு ஒரு போட்டாங்க. மணி ஷோ ஓகேவா? இல்ல நீங்க பண்ண தப்பு என்ன? இந்த இல்ல ப்ரோ. தியேட்டருக்குள்ள ஆனா பண்ணல. 2 ஃபேன்ஸ் இல்ல அப்ப இருந்தாங்க ப்ரோ. நீங்க 2 தியேட்டருக்குள்ள ஃபேன்ஸ் அப்ப இருந்தாங்க. 2 ஃபேன்ஸ் அப்ப தியேட்டருக்குள்ள இல்ல இல்ல செலிப்ரேஷன் பண்ணலங்க. பண்ணாங்க. தேட்டர் தியேட்டருக்குள்ள கிரவுண்ட் பண்ணலங்க. இல்ல வெளியில தேட்டருக்குள்ள ரோட்ல ஃபுல்லா அஜித் ஃபேன்ஸ் தான் அந்த டைம்ல. விஜய் ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க தேட்டர் பிரச்சனை அது அவங்க கிடையாதுங்க. இல்ல ப்ரோ இருந்தாங்க ப்ரோ. பிரச்சனை அது நான் தான் கிடையாது. போனேன். நீங்க இல்ல ரோட்ல போற பஸ் மேல ஏறி நின்று அறிக்கையில வந்து ஒரு பைசா தான் இங்க பிரச்சனை. இல்ல இல்ல நாங்க இதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்குறோம். அந்த சிவா சங்கர்லாம் மறந்துருங்க தயவு செஞ்சு. நாங்க இப்பதான் நல்ல ரூட்ல நல்ல ஃபார்ம்ல போயிட்டு இருக்கோம். ஏங்க சிவா இன்னொரு படம் எடுக்கலாங்க ஒரு இல்ல ஃபேமிலியில இல்ல ஒண்ணும் வேணாம், அதெல்லாம் வேணாங்க. ப்ரோ அவர் எடுக்கட்டும், நான் வேற யாராச்சும் எடுக்கட்டும், ஏகே வச்சு அதான் சொல்றேன், இவர் அடிக்கடி சிவா சிவா சிவான்னு நம்மள மைண்ட டிஸ்டர்ப் பண்றாரு. அதெல்லாம் தம்பி வேணாம் எங்களுக்கு. மதன்ஜி ஏகே சிவா காம்போ தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல ஆதிக்கு உங்க மதன்ஜி ஃப்ரெண்டு கூட சொன்னீங்க. சரின்னு நினைக்கிறது. ஆமா அதனால ஆதிக்கிட்டே சொல்லுங்க, ஒரு 10 கதையை ரெடி அவர் சொல்ல சொல்லுங்க. 10 கதையும் ஆதிக்கு எடுத்தா கூட ஓகே தான். இப்போ அந்த படத்தை ஒரு அவுட்புட், ஒரு பிக்சரு, ஒரு சாங்ஸு, டீசரு, ட்ரெய்லர் இல்லையா, ஒரு அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஆதிக்கே 10 படம் எடுக்கலாம். இல்ல ப்ரோ, சிவா அடுத்த ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டே சிறுத்தைதான். இது அவருக்கு கார்த்திக் கூட வேணா பண்ணலாம், நமக்கு வேணாம். அடங்காம ஒரு கார்த்திக் தங்கவேல் கேள்விப்பட்டேன் ப்ரோ, உண்மையா இந்த நியூஸ்? ஏகே அடங்காம ஒரு கார்த்திக் தங்கவேல் அப்படியா? நீங்க என்ன ஏல வந்துச்சு? சொல்லுங்க. இல்ல கேட்டேன், நான் ரூமர்னு நினைக்கிறாரு. கேட்டேன் ஜஸ்ட் உங்ககிட்ட. அதெல்லாம் இல்லைங்க, என்ன லைன்ல இல்லாத சொல்றீங்க ப்ரோ. நித்திலன் கதை கார்த்திக் தங்கவேல வந்து ஆக்சுவலா அசல்லாம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு ஏகேவோட. அவரு அந்த இல்ல டைம்ல ஸ்டோரி மட்டும் சொல்லி இருக்கிற மாதிரி அவர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, நான் சென்னை வந்து கேட்டுக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தனுஷ் கிட்டயும் ஓகே பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நியூஸ். ப்ரோ அந்த நெத்திலன் மேட்ரு உண்மையாது? தலை அஜித் சார்ட்ட கதை சொன்னது அது உண்மையாது? கார்த்திக் பிரதர் எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்காரு? நித்ரன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நிறைய கதை பண்ணுவாரு. இல்ல அது உண்மையாது. ஏன்னா வலைபேஜிலோட சொன்னீங்க, வலைபேஜ் நிறைய டைம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு நல்லா க்ளோஸ் நித்திலன், அதனால கேட்கிறேன். மேபி அது கதை சொல்லி மீட் பண்ணிருக்காங்களா? பிரச்சனை பிரச்சனை இப்படி ஏதோ ஒன்று கேட்குறீங்களா? அப்போ நம்மகிட்ட பேசுறதுக்கும் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்களே. அது நம்ம வலைபேச்சு மாதிரி இருக்க முடியாதுங்க. இல்ல கரெக்ட் தான். பட் ஆனா உங்களுக்கு க்ளோஸ் அவர் நித்திலனா, அதனால நான் கேட்டேன். சரி ஆமா, அதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டேன். அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இல்ல ப்ரோ, அவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருச்சு ப்ரோ நித்திலனுக்கு. அவரோட இது அவரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்த படம் என்னன்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த அளவுக்கு கதை ரெடி பண்ணணும். அவர் ஸ்கிரீன் பிளே, அந்த மகாராஜா ஸ்கிரீன் பிளே எல்லாம் அதெல்லாம் பிரில்லியன்ட் ப்ரோ. இப்ப அடுத்த படம் கொடுக்குறான்னா அதை தாண்டி கொடுக்குறோம். அதனால அவர் ஒர்க் பண்ண டைம் வேணும் அவருக்கு. அவருக்கு டைம் எடுத்தாங்க. ஒரு படத்துக்கெல்லாம் அஜித் மாதிரி ஹீரோ செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா மிடில் ரேஞ்ச் ஹீரோ தான் செட் ஆகும். ராட்சசன் டைரக்டரே நல்லா தான் எடுத்தாரு. அவர்லாம் என்ன செட் ஆக மாட்டாருன்னு சொல்றீங்க. விடாமுயற்சி நடிக்க மகாராஜா அஜித் நடிச்சா நல்லா தானே இருந்திருக்கும். இல்லைங்க, அது இப்படித்தான் நம்ம மகிழ் திருமேனி நினைச்சோம். அஜித் சாருக்கு செட் ஆயிருக்காது மகாராஜா. அவரு நம்ம அப்படிதான் நினைப்போம். அப்புறம் அஜித் வந்து ஒரு கதை கொடுத்து ரெடி பண்ண சொல்லுவாரு. அப்புறம் அவர் பேரை கெடுத்து விட்டு எதுக்கு தேவையில்ல அதுக்குதாங்க இவங்க சிவா கிட்ட போய் தள்ளி விட பாக்குறாங்க. சிவானா எப்படி இருந்தாலும் மாசா ஒரு படம் கொடுத்துருவாரு. அஜித் எந்த கதை கொடுத்தாலும் அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிடுவாரு. நீங்க மத்தவங்க எல்லாம் அஜித் கொடுக்குற கதை அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி எடுத்து வச்சிடுறாங்க. சிவா படம் ஃபுல்லாவே ஐடியா கொடுத்து இவரு தாங்க. விவேகமா இருக்கட்டும், விவேகம் முடிச்சு இந்த ஒரு படம் எடு அப்படின்னு சொன்னது எல்லாமே இவரு ஐடியா தான். இல்ல சிவாக்கு வந்து வேற கமிட்மெண்ட் தான் இருக்கு நான் கேள்விப்பட்டோம். ஒரு இந்த பக்கம் ஒரு 10 வருஷம் தலை வச்சு படுக்காத அளவுக்கு இல்லங்க, உண்மையிலே ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் திருப்பி எடுத்தா நல்லாதான் இருக்கும். என்ன அண்ணாத்த மாதிரியா எடுக்கட்டுங்க, இவருக்கு செட் ஆகும். அது ரஜினிக்கு செட் ஆகல. அது இது கீர்த்தி சுரேஷ் போய் தங்கச்சியா, ரஜினிக்கு அது செட்டே ஆகல. அட்லீஸ்ட் ஏதோ தாய் மாமா மாதிரி கேரக்டர் நடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. தங்கச்சின்னும் போது ட்ரைலர்லயே அது செட் ஆகல, தங்கச்சியா அப்படின்ட்டு. ஏங்க சிவாக்கு வந்து யாருங்க, எந்த ஹீரோ உங்க கால் சீட் தருவா? ஏகே விடுங்க, எந்த ஹீரோ கால் சீட் தருவா?
மனசாட்சி ஏகே தாங்க, சொல்லுங்க. வேற என்ன? தனுஷ் தருவாரா? எஸ்கே யாரு யாருமே அவரே விஜய் சேதுபதி வச்சு படம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. ஏகே அடுத்தது படம் பண்ணல சிவா கூட. இது புரிஞ்சுங்க. வீரம்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல முடிச்சாங்க. வீரம் யாரு படம் கொடுக்க அந்த மாதிரி ஒரு மாட்டாருலாம் நீங்க 3 என்ன மாசம் பழைய 4 காலத்திலே மாசத்துல இருங்க எடுத்து ப்ரோ. ரிலீஸ் இல்ல யாரும் படம் கொடுக்க மாட்டாருலாம் சொல்லாங்க. அவர் வந்து போய் கேட்டாருன்னா ஒரு மிடில் அடுத்த சென்டர் இப்போ ஒரு எப்படி சொல்லி அதை பிரிக்காம அடுத்தடுத்த சென்டர் உள்ள கால்ஷீட் எல்லாம் கொடுப்பாங்க. ஷார்ட் விவேகம் ஃபிளாப் ஆகி ஏங்க அடுத்து இல்லைங்க, இமிடியேட்டா நான் அவரை குறைச்சு அவரு கூட மதிப்பு விஸ்வாசம் இல்லைங்க. அவர் கொடுத்தாரு. 2 டிசாஸ்டர் கொடுத்துருக்காருங்க பெரிய ஹீரோஸ் வச்சு. ஸோ அதனால மிட் லெவல் ஹீரோக்கு அவரே மிட் லெவல் ஹீரோக்கு வந்துட்டாரு. விஜய் சேதுபதி வந்துட்டாரு. ஸோ அந்த விவேகம் அவரும் அந்த ஃபிளாப் ஒரு ஆனதுக்கு படம் அப்புறம் எடுத்து கூட அவங்க ப்ரூவ் இமிடியேட்டா பண்ணாருன்னா டெஃபினெட்லி விஸ்வாசம் வரலாம். பண்ணலையா? ப்ரோ ஏன் அது கார்த்திக் கூட போக விஸ்வாசம் மாட்டாரு? கதையே கொடுத்த அவர் புதுசா சான்ஸுங்க. ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணதுதான் விஸ்வாசம். அது இப்ப ஏகே என்ன அவர் கொடுத்த வச்சிருக்க சான்ஸுங்க. யாருமே விவேகம்ல நல்லா போகணும்னு ஏகே தேவை கொடுத்த கிடையாது சான்ஸ். சேட்டனுக்கு. டைரக்டா வண்டி எடுத்து நேரா ஆந்திரா பக்கம் போயிடுவாரு. அவருக்குலாம் ஆந்திரா தான் ரூட் கரெக்ட். ப்ரோ ஒரு கார்த்திக் கூட பண்ணலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் படமே கார்த்திக் கூட தானே பண்ணாரு. அது சிறுத்தை கார்த்திக் 2 ஒத்துக்கணுமே எடுக்க ப்ரோ. போறோம். அது கார்த்திக் ஒத்துக்கணும் ப்ரோ. கார்த்திக் லைனப் இப்ப வேற இருக்குங்க. சிவா பாசிபிள் கிடையாது. அஜித்துக்கு தான் இப்ப கரெக்டா இல்ல இருக்கு. இல்ல அவருக்கு 4-5 படம் கமிட் ஆயிட்டாருங்க. அவருக்கு வாய்ப்பே கிடையாது சிவாபதிக்கு. கேட்டுட்டு தாங்க இருக்காங்க, எதுவும் கன்ஃபார்ம் கேக்குறாங்க பண்ணல. ஒரு 4-5 டேரக்டர். அவர் என்ன அந்த ரேஸ்ல என்ன சொன்னாரு, அவர் வந்து ஆகஸ்ட் டு மார்ச்சோ என்னவோ எங்கேயே ஒரு சொன்னாருங்க. ஸ்கெடியூல் அதெல்லாம் சொன்னாரு. அதுல ஒரு படம் பண்றதா சொல்லியிருக்காரு. இல்லவே இல்ல. சிவா வந்து லைனப்லயே கிடையாது. ஒரு 5 படத்துக்கு டேரக்டர்லாம் வேற வேற டேரக்டர். திருப்பி ஆதிக்கே இந்த அடுத்த படம் முடிஞ்சு அடுத்த படம் ஆதிக்கு எடுக்கிறாரு. அதனால சிவா கிடையாது. 2 அஜித் ஃபேனுமே அடிச்சுக்கிறீங்க. இல்லங்க சிவா கிடையாது. இல்ல ப்ரோ, அவரு ஆல்ரெடி இப்ப ஜிபியூ இந்த ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டு இருக்காரு அந்த லுக்லே. திரும்பி அதுக்கு சிவா நீங்க ஃபுல்லா பேசிக்கிறீங்க. ஹாலிவுட்டே பண்ணிட்டு இருந்தா திகட்டிரும். ஒண்ணு வந்து வில்லேஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தா அது நல்லா இருக்கும். அது 5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் ப்ரோ. லோக்கல் தானா ஆதிக்கு எடுக்கிறாரு. அடுத்த படம் ஒரு வேற டேரக்டர். அதுக்கு முடிஞ்சு ஆதிக்கு இன்னொரு படம் எடுக்கிறாரு. 60 ஆதிக்கு 64 வந்து வேற டேரக்டர். அது எனக்கு தெரியும். நான் சொல்லல. இதே ஸ்பெஷலா நான் விக்னேஷ் சிவனை சொன்னேன். அதனால அது நெகட்டிவ் அமைஞ்சிட்டு. அதனால 64 வேணா தனுஷா பாருங்க, இல்லையான்னு சிவா தான் பண்ண தனுஷா போறாரு. இல்லையான்னு மட்டும் சொல்லிருங்க ப்ரோ. தனுஷ் எஸ் சார் தனுஷ்லாம் இப்ப இல்லங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ப்ரோ மகிழ் சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஏன்னா அஜித் சாரும் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. மகிழ் கார்த்தி, நீங்க மகிழ் சுரேஷ் சந்திராவை பார்த்தா மகிழ்லாம் இங்க அந்த பக்கமே சிவாவை கிடையாதுங்க. ரெக்கமெண்ட் பண்றாங்க அஜித் இல்ல ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு மகிழ்லாம் சொல்லுங்க. இப்போதைக்கு ஒரு வாய்ப்பே வில்லேஜ் கிடையாது. சப்ஜெக்ட் மாதிரி. மகிழ்லாம் வாய்ப்பு கிடையாது. அடுத்த படம் டேரக்டர் வேற. திருப்பி 65 ஆதிக்கு. வீரம் மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லுங்க bro. இல்லங்க. சுரேஷ் சந்திரா கிட்ட. ஏன் அப்படி பலந்துட்டு இருக்கீங்க? அவங்களாம் அடுத்து ஒரே ஒரு படம் வச்சுட்டு சும்மா இருக்காங்களா இல்லையா? நீ ஏன் 64 65 ஏதாவது புலம்பிட்டு இருக்கீங்க? அடுத்து 2 வாரத்துல வர படத்தை மட்டும் 64 யாருன்னு தெரியும். 65 உங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்ல மாட்டீங்க. எனக்கு எப்படி தெரியும்? அவருக்கு அஜித்துக்கே தெரியாது. அதுதான் உண்மை. அவருக்கே ஒன்றும் தெரியாது. அப்படின்ட்டு மே 1 வருது ப்ரோ. ப்ரோ அது கன்ஃபார்ம். இல்ல தப்பி தவிர கூட லோகேஷ் அவ்வளவு சீக்கிரம்லாம் வராதுங்க. அந்த மாதிரி வந்துதான் ஒரு படம் 2 வருஷம் டிலே இல்ல 64 அப்படின்ட்டு மே 1 வருதுங்க கன்ஃபார்ம். துணிவு நடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு அப்டேட் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். அவரு என்னைக்குங்க பர்த்டேக்கு அப்டேட் விட்டுருக்காரு மதன்ஜி? ஜி பர்த்டே போஸ்டே ஓட மாட்டாரு. தலைவா இந்த விடாமுயற்சி வந்துச்சு ப்ரோ. இந்த பர்த்டேக்கு வருதுங்க டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். இந்த பர்த்டேக்கு வருதுங்க. அப்டேட் வருது அடுத்த படத்துக்கு. ஜிபி முடிஞ்சு ஒரு 15 நாள்ல 20 நாள் கரெக்டா டைம் கரெக்டா இருக்கும். அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஓகே அப்ப பாத்துக்கோ. மதன்ஜி இது மட்டும் சொல்லுங்க, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் டைரக்டரா இல்ல நியூ? அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் வரும். சிவா கிடையாது. சந்தோஷமா ஏற்கனவே அந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே ஏகே வச்சு 4 படம் எடுத்தாரு. 5வது படம் எடுக்க போறாரு. ஏற்கனவே 4 படம் எடுத்து 3 படம் ஹிட் ஆனவரா? ஆமா, நான் தான் சொல்லிட்டேன்னு தலைவா. அதான் ஹேட்ரிக்கா 3 படம் ஒரு ஒன் ரோல் எடுத்து குலுகுலுன்னு இருப்பாரா? ஆமா ப்ரோ. இன்னசென்ட்டான ஆளு. வன்மமே இல்லாம பேசுவார். ஒன்லி பாசிட்டிவிட்டி. ஆமா, நம்ம கூட கிளாஷ் விட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 3 பெரிய ஆள் கூட கிளாஷ் விட்டுருக்காரு. 3 tier 1 ஆக்டர் கூட. இந்த மாதிரிலாம் டைரக்டர் யாருக்குங்க கிடைக்கும்? ஃபுல்லா அஜித், விஜய், ரஜினி, கமல் 3 பெரிய ஹீரோ கூட கிளாஷ் விட்டு 3மே ஹிட். நீங்க சொன்ன மாதிரி அந்த அது ஒரு வாய்ப்பு இருக்குங்க.
ஏகே சிவா அனௌன்ஸ் பண்ற வர அன்னைக்கு நான் பாருங்க வச்சு தலைவா சேரணும். நீங்க சொன்ன மாதிரி யாரோ சொன்னார்ல, குலு குலு குண்டா குண்டா குலு குலுன்னு இருப்பாரு. இன்னசென்ட்லாம் கிடையாது, அவர் கொஞ்சம் ஒரு வேற மாதிரி ஆளு. அதுவும் அந்த மாதிரி அந்த டேரக்டர் லைனப்ல மே இருக்காரு. 1 ரிலீஸ் ஆகுது. மே 1 அன்னைக்கு எப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும்? சரி, கார்த்திக் சுப்புராஜ் புரிஞ்சு போச்சு, விடுங்க. இல்லைங்க, அவர் ஏற்கனவே 4 படம் எடுத்திருக்காருன்னு இருக்கேன். அப்புறம் எப்படி கார்த்திக் சுப்புராஜர்? இல்ல கொழு கொழுன்னு குண்டானா அப்புறம் யாரு நம்ம சொல்றது? இல்ல அவரு லைனப்ல இருக்காரு. நீட்டா தான் இருக்காரு. யாரோ ஒரு டேரக்டர். ஆதி கூட தான் கொழுகுன்னு கொண்டதா இருக்காரு. இல்ல தெரியாம கூட நெல்சன் லோகேஷ்லாம் வாயில வராதுல்ல உங்க பேர்ல. ஏங்க எப்படி வரும்? அவங்கலாம் பிஸியா இருக்காங்க. கோலி எடுத்துருக்காரு, அடுத்து கைதிட்டு எடுக்க போறாரு. நெல்சன் ஜெயில எடுக்க போறாரு. அவங்களாம் இன்னும் 2 வருஷத்துக்கு பிஸி. அவங்க லோகேஷ் இப்ப ஃப்ரீயா இருக்கிறது சிவா மட்டும்தான். யாருங்க சொன்னது சிவாவை? இல்லங்க, அவர் தான் இப்ப ஃப்ரீயா இருப்பாரு. ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் வந்து பவுண்டடா வச்சிருப்பாரு. இமிடியேட்டா ஷூட்டிங் வச்சிருப்பாரு. போலாம். உடனே 3 மாசத்துல படம் முடிப்பாரு. வேட்டி சட்டை எடுத்து பையில போட்டோம்னா எடுத்து போயிட்டே இருக்க அப்படிதான் சொன்னீங்க. அதான் ப்ரோ, வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் 3 மாசத்துல ஷூட்டிங் முடிச்சு 4வது மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு 5வது மாசம் படம் ரிலீஸ் ஆகும். ராமோஜிரா பிலிம் சிட்டிக்குள்ள வண்டி விட்டோம்னா படத்தை முடிச்சிட்டு வந்து வெளில வண்டி விட்டுருவாரு. அவ்வளவுதான், வெளில இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாரு. இதோட ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சா கூட பொங்கலுக்கு வந்து தளபதியோட கிளாஷ் விடலாம். ஜனநாயகனோட கிளாஸ் விடலாம். இதெல்லாம் இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு. அது எதுவும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்களே அவங்க. வீரம் ஜில்லா மாதிரி ஒரு கிளாஷ் பார்க்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தலையே பைக் எடுத்து எங்கேயாவது போனாலும் தலை பெட்ரோல் இல்லை, இங்க வந்துட்டு முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க தலைம்பாரு போல சிவா. உடவே மாட்டாரு போல ராமோஜிராவில இருந்து. அந்த மாதிரி சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க, சிவா கிடையாது. கார்த்திக் பிரதர் உங்களுக்கு இது யாருன்னா ஏகேவோட பிஆர்ஓ யாருன்னா இதை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சிவாவை வச்சு அடுத்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல ஒரு படம். சிவாவே கேட்டுட்டு தான் இருப்பாரு. நீங்க ஏகேவோட பிஆர்ஓ நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுத்தா இல்ல ப்ரோ, சிவாவே வந்தாலும் ப்ரொடியூசர் யார் வருவா? கண்டினியூஸா ரெண்டு ஏகேவே படம் பண்ணுவாருங்க. சன் பிக்சர்ஸ் இருக்காங்க, சத்யஜோதி இருக்காங்க, எல்லாரும் வீட்டிங்ல இருக்காங்க. ப்ரோ அது சன் பிக்சர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. ரொம்ப பட்ஜெட்லாம் ஏத்த மாட்டாருங்க. பட்ஜெட் ஏத்த மாட்டாரு, ஷூட்டிங் பீரியட் ஏத்துக்க மாட்டாரு. ப்ரோ சன் பிக்சர்ஸ் தான் சன்னாத்தே பண்ணாங்க, திருப்பி பண்ணுவாங்களே. ஒரு காம்போ இருக்குல்ல. அண்ணாத்த எவ்வளவு பெரிய டிஆர்பி தெரியுமா? சொன்ன பட்ஜெட்ல படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு, சொன்ன டேட்ல முடிச்சு கொடுத்துட்டாரு. அவ்வளவு பெரிய டிஆர்பி அவங்களுக்கு, நல்ல லாபம் தான். படம் லாஸ் கிடையாது உங்களுக்கு சன் அண்ணாத்தனால. கரெக்டா ப்ரோ? ஆமா, சத்யஜோதிக்கு லாஸ் இல்ல. சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு, சொன்ன டேட்ல எடுத்து கொடுத்துட்டாரு. பட்ஜெட்லாம் வச்சு அதிகம் பண்றதுல. ப்ரோ அப்போ அந்த இது ஞானவேல் ராஜாக்கும் ப்ராஃபிட் தானே ப்ரோ? இல்ல அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்லா தான் எடுத்து கொடுத்தாரு. அப்படியே சொல்லிருங்க இதையும். இல்ல அவருக்கு வாய்ப்பு இல்ல. சன் பிக்சருக்கு லாஸ் கிடையாது, சத்யஜோதிக்கு லாஸ் கிடையாது. ஏங்க இப்ப போனாலுமே ப்ரொடியூசரே என்ன அவர்கிட்ட இது பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து பெட்டரா வந்து இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் பண்றீங்க, நீங்க அதே பண்ணுங்க, புதுசா எதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் சொல்லுவாங்க. நல்ல மியூசிக் டைரக்டர் போடுங்க, இதே ஃபார்முலா எடுத்துட்டு போங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தவிர புதுசா மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஏகே வச்சு ஒன்னு குயிக்கா முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா இருக்கும். பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம், விஜயோட கிளாஷ் விடலாம். உண்மையிலே பொங்கலுக்குலாம் சிவா எடுக்கிற படம் தான் ப்ரோ வெயிட்டா இருக்கும். ஆமா. இல்ல மதன்ஜி உங்ககிட்ட கேக்குறேன், ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து சுத்தமா அவுட் ஆனதுக்கு சிவா தானே ப்ரோ காரணம்? ஒரு காரணம் தானே? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸே இவங்க சிவா படத்துல இருந்தா அதிகமா. ரிலீஸ் டேட் இல்லன்னு என்னன்னா, கிளாஷ் விட்டப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டுக்கு வந்த டைரக்டர்ஸ் வேற. அது வந்து ஏ சென்டர் படமா இருக்கும், பிசி சென்டர் படமா இருக்கும். பிசி சென்டர் படம் மோஸ்ட்லி ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன் நல்லாது. அண்ணாத்தன்னு சொல்றீங்க, சிவா படம் ஓவரால் வாஸ் அவுட் தான் அந்த படம்லாம். பட் பிசி சென்டர்ல வந்து இல்லைங்க ரஜினி சாருக்கே பாத்தீங்கன்னா அண்ணாத்தை எல்லாம் பெருசாலாம் போலுங்க ஓவர்சீஸ். இல்ல அதுதான் சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா ஜெயிலர் எல்லாம் ரெக்கார்டுங்க. ஜெயிலர் அண்ணாத்த பிசி சென்டர்லயே போல ப்ரோ. இல்ல அதுதான் சொல்றேன். பிசி சென்டர் கூட ஓரளவுக்கு ஓகே, பட் ஏ சென்டர்லாம் ஒண்ணுமே போலாது. அண்ணாத்தலாம் ஜெயிலர் வந்து இண்டஸ்ட்ரி ஜெயிலரை பேசாங்க. நான் வந்து சிவா படத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதுதான் நானும் சொல்றேன். இப்படிப்பட்ட சிவாக்கு நாங்க எதுக்கு காட்சி தரணும் கேக்குறோம். நக்கலா நாங்க எதுக்கு காட்சி தரணும்? சிவா நடிச்சு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 4 படம் நடிச்சிட்டீங்க. இன்னும் சும்மா ஓவர்சீஸ் மார்க்கெட் அவரால போச்சு. அதுக்கப்புறம் 4 படம் எடுத்தீங்கன்னா 4 படத்தை தூக்கி நிறுத்த வேண்டியது மார்க்கெட்டை.
ப்ரோ துணிவு நல்லா தானே ப்ரோ வினோத் கூட இருந்துச்சு 3 ஃபர்ஸ்ட். படம் நடிச்சாரு. அதுல எங்க ஓவர்சீஸ் இல்ல இல்ல ஆயிப்பாச்சு. துணிவு நல்ல துணிவுல தான் கலெக்ஷன் கொஞ்சம் தான் ப்ரோ. இதுவாச்சு. துணிவு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. வலிமையில நல்ல ஆகல. ஓப்பனிங் தான் ப்ரோ படம் நல்லா ஓவர்சீஸ்ல. இருந்தா ஆகுங்க. ஆனா வந்து ரிப்போர்ட் படம் நல்லா இருந்தா செம்மையா போயிருக்கும் வலிமையெல்லாம் வலிமை. கோவிட்ல வந்த படங்க. யாருக்கும் வலிமை பேச வலிமை விட்டுருங்க. துணிவு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் விச்சோட கிளாஸ் விட்டு நல்ல கலெக்ஷன் ஓவர்சீஸ்ல நல்ல கலெக்ஷன் தான். வராத படம் கூட வந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லியா இது சரியில்லை. விழா முடிச்சா அது மறந்துருங்க. நாங்களே மறந்துட்டோம். அந்த குட் பை டக்லி வந்திருக்கோம். ஒரு மாசம் கழிச்சு பேசுவோம் ஓவர்சீஸ். விடாமுயற்சி விட்டுருங்க. பட் மதர் ஃபிலிம்ஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய மிஸ்டேக் வந்து வேதாளம் 4 படம் கொடுத்தாருல, அது பெரிய வேதெல்லாம் மிஸ்டேக் நல்லா ஆக்சுவலா இருக்கும். ஓவர்சீஸ் சிவாக்கு. நல்ல கலெக்ஷன். இல்லைங்க விடாமுயற்சியில வேதாளம் வந்து நல்லா நிறைய இருக்கும். ஃபேமிலி தொடர்ந்து ஆடியன்ஸ்லாம் அவருக்கே வந்து கொடுத்தது ஒரு வர்றதை பெரிய நிறுத்திட்டாங்க. அதை கெயின் பண்ணோம்னா சிவாவை வச்சு ஒரு படம் எடுத்தாதான் பிசி சென்டர்ல தான் இப்போ திருப்பி விட்டதை பிடிக்க முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் விடுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வேணாங்க. ஒரு படம் ஃபேன்ஸுக்கு விட்டுருங்க. ஏங்க விஸ்வாசம்லாம் அப்படிதாங்க போச்சு. எனக்குலாம் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஆவரேஜா இருந்த மாதிரி தான் இந்த இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்சனால விடாமுயற்சிக்கு ஆளே வரல. 25 நாள் ஓடுச்சு ப்ரோ. எங்க ஊர்ல அவ்வளவு நாள் ஓடாது. 25 நாளைக்கு மேல ஃபுல்லா போடுச்சு. இப்போ 80% ஆக்குபென்சி இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு வராதனால மாசம் 2 விடாமுயற்சி மாசம் ஓடாம தோட்டா ஓடிச்சு. இவர் என்னங்க இருந்துச்சு தோட்டா அவரு குடும்பத்தை காப்பாத்துனது போதும்யா. இல்ல உங்களுக்கு அதுதான் கையெடுத்து சொல்றேன். கும்பிடுறேன் நாளைக்கு சாமி. சிவா வந்து ரசிகரை மட்டும் அரசியல் போதும், போதும். பொண்டாட்டி காப்பாத்துனது புள்ளை காப்பாத்துங்க போதும் சாமி. ஃபேன்ஸுக்கு அவர் 2 படத்தை இல்ல எடுக்கட்டும்யா நாளைக்கு சிவா ஃப்ரீயா ரசிகர் சாமி. ஆரம்பிக்கும் போது ப்ரோ கார்த்திக் ஃபுல்லா ரவிக்குமார் தான் தமிழ்நாடு ஹெட்டா இருப்பார் போல. சிவாக்கு இவ்வளவு விசுவாசியா நாங்க கூட இல்லைங்க தலைவா. நீங்க என்ன தலைவா இவ்வளவு விசுவாசியா இருக்கீங்க சிவாக்கு? இல்லைங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரணும். ஒண்ணு கொஞ்சம் பேங்கரா வருதா, ஒண்ணு வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா வரணும். அப்படி மாத்தி மாத்தி எடுக்கணும். நீங்க கொடுத்தா உடனே ஆதிக் ரவிக்கிட்டே 3 படம் கொடுத்தீங்கன்னா என்ன சிவா ஆகும்? உண்மையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு நல்ல கொடுங்க. கமர்ஷியல் டைரக்டர் தான். நல்ல கமர்ஷியல் டைரக்டர் தான் சிவா. நீங்க தான் ரொம்ப ஓவர் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஆதிக்கு நல்ல கமர்ஷியல் டைரக்டர் தான். அதனால ஆதிக்கு இல்ல ப்ரோ, எந்த டைரக்டரா இருந்தாலுமே தொடர்ந்து எடுக்கிறத விட ஆல்டர்னேட்டா ஒண்ணு மாத்தி ஒண்ணு எடுத்தா நல்லா தொடர்ந்து இருக்கும். என்னப்பா ஒரே மாதிரி தொடர்ந்து இருந்தாரு. அவர் வீரம் வேதாளம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அடுத்து விவேகம் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எந்த ஒரு படம் ஒரே மாதிரி இருந்துச்சு? வீரம் வில்லேஜ் சப்ஜெக்ட், இல்ல வேதாளம் நெக்ஸ்ட் பாஷா ஆதிக்கு மாதிரி கேக்குறாங்கல்ல கான்செப்ட் அதுக்கு ஒண்ணுதான் சொன்னேன். இல்ல ப்ரோ, கான்செப்ட் ஒண்ணுதான் ப்ரோ. கான்செப்ட் அதுல ஒண்ணுதான். வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பாசம், தங்கச்சி பாசம், அப்புறம் வந்து அந்த பொண்டாட்டி பாசம், அப்புறம் வந்து புள்ள பாசம். இதுதானே அவர் படம் தொடர்ந்து எடுத்துட்டு ஓடுதுங்க. இருக்கிறாரு. வேற படம் என்ன ஓடலன்னா எடுத்துக்கிறாரு? சொரம கேட்ட படம் ஓடுது. என்ன சிவா எதனால வேணான்றன்னு சொல்றேன்னா, அப்படியே வந்து சாதாரண ஒரு மனுஷன் நிக்க வச்ச மாதிரி அவர் எவ்வளவு அழகு. அவர் கொஞ்சம் ஒரு சினிமால வேணும்னா தாண்டி கொஞ்சம் ஒரு மேக்கப் போடணும். அது எதுவுமே போடாம அப்படியே நிக்க வச்ச மாதிரி நிக்க வைக்கிறாரு விஸ்வாசம். மேக்கப் எல்லாம் அது தாண்டி வேற என்ன இப்போ ஃபுல்லா எல்லா படத்துலயும் நாட்டை காப்பாத்துற மாதிரியே ஃபுல்லா எடுக்க முடியும். ஃபேமிலியில தான் இல்ல எல்லாமே அதான் எடுக்க சொல்றேன். முடியும். கொஞ்சமாவது ஒரு கெட்டப் கொடுக்கணும். அவருக்கான காஸ்டியூம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்காம தொடர்ந்து 3 படம் கேங்ஸ்டர் எல்லாம் எடுத்தனா திருப்பி அதுவே ஒரு மாதிரி தாங்க ஆயிரும். ஏதோ கொஞ்சம் கேப் விட்டு கேங்ஸ்டர் வரனால இப்ப கொஞ்சம் இந்த சாங் எல்லாம் நல்லா பீக் ஆகுது. எல்லா படத்துக்கும் ப்ரோ திருப்பி துணிவிரு கேங்ஸ்டர் கேங்ஸ்டர் தான் ப்ரோ. துணிவிரு கேங்ஸ்டர் தான் ப்ரோ. துணிவுல என்ஜாய் பண்ணலையா? துணிவு கேங்ஸ்டரோட ஏங்க அது பேங்க் வேற ஆயிடுச்சு தாங்க ஜானருங்க. அதிகமாச்சு. அதுல சும்மா துணிவு கேங்ஸ்டர்ன்றது ஒரு கேங்ஸ்டரோட பேக் ஸ்டோரி பேங்க் மாதிரி ஆயிடுச்சு தான். தாங்க ஆச்சு. அதான் பேங்க் ஆயிடுச்சு தான் அதுல ராபர் இதுவாயிடுச்சு. தான், ஆனா அவர் கேங்ஸ்டர் தான். அது அவரு ஒரு சின்ன கேங்ஸ்டரா பேக் கேங்ஸ்டர் இருந்தாலும் அது ஸ்டோரி ஒரே தானே. ஒரு ராபரி சாங் தான் பண்ணாரு. அது ஒரே ஒரு சாங் தான் அது. ஜானர் வந்து ஹைஸ்ட் தான். சோ அதனால அது வித்தியாசமா இருந்தது. வேதாளம் கணேஷ் கெட்டப் நல்லா இல்லையா? ஏன் மாசா இருக்குங்க. சூப்பர் ஜி. ஆலுமாடோல் 550 பிளாஷ்பேக் அதெல்லாம் எல்லாம் சம எப்படி ஜி. இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஆனா உண்மையை இப்போ சொல்லணும்னா பார்த்தா காமெடியா இருக்கு. லியோ பிளாஷ்பேக்கை விட வேதாளம் கணேஷ் பிளாஷ்பேக் தான் வெயிட்டா இருக்கும். ஆமா ஏங்க அது ஆளுமா டோலுமா இருந்தனால உங்களுக்கு மாசா இருந்தது. அந்த படத்தையே சிரு எடுத்தாரு இதுல. பாத்தீங்களா போலோ சங்கர்? அது நல்லா இல்ல. ஏங்க அந்த அதாங்க கண்டெய்னர் ஃபைட் எல்லாம் வரலங்க. அப்படிதாங்க. அஜித் கண்டெய்னர் சார் ஃபைட் நடிச்சனால அந்த படம் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்ததுங்க. அதுவே சிரஞ்சீவி தம்பி நடிச்சாரு போய் அப்படி பாருங்க சொல்லாத போலோ தம்பி. சங்கர். அது சிவா ஒரு சீன் எடுத்ததுனால பார்க்க நல்லா ஏங்க அவங்க சிவா எடுக்கல. ஃபைட் வேற போலோ பாருங்க. சங்கர் சிவா அவங்க எடுக்கல. ஃபைட் வேற பாருங்க. போலோ சங்கர் சிவா எடுக்கல தம்பி. சிவா எடுக்கலங்க. அது சிவா எடுத்தா பேங்கரா இருந்திருக்கும். சரி நடக்காதது பேசுறீங்க ராஜமௌழி எடுத்து சிறுத்தைய இங்க சிவா எடுத்து பேங்கர் எடுத்தாரு இல்லையா? சிவா நல்ல சிவா டேரக்டர் அருமை புரியல. இல்ல சிவா நல்ல டேரக்டர் தான். நாங்க இல்லலாம் சொல்றோம். ஆனா சிவா எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் நாங்க உறுதியா சொல்லிக்கிறோம். ஒரு வருஷம் சிவாவே கிடையாதுங்க எங்களுக்கு. விடுங்க. அடுத்த படம் வேற ஒரு டேரக்டர் எங்க கமிட்மெண்ட்ல இருக்கோம். சிவா இல்லைங்க ஏகே ரேசிங் போகும்போது விஷ்ணுவர்தன் ஆதிக்கெல்லாம் போனாங்க. ஆனா சிவா போல. ஏன்? ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு அவர். ப்ரோ ஒரு படத்துக்கு கதையே அவர் வேணாம். கூப்பிடலையா? யாரையா சொல்ற ஸ்கிரிப்ட்? அவரை கூப்பிடலையா? யாரையா சொல்ற ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு?
வரேன்னாருங்க. ஏகே தான் நீங்க ஸ்கிரிப்ட்ல கவனம் செலுத்துங்க. அவரை நான் வந்து கூப்பிடுங்க நம்ம எங்க ஸ்டார்ட் வந்துட்டு எதுவும் பண்ணிடுறோம். தொலைஞ்சிடாத. ஐயோ நீங்க பேசுற பேச்சுக்காகவே வேற ஒரு ஹீரோ வச்சு பிளாக் பஸ்ட் கொடுத்துட்டு உங்களெல்லாம் அசிங்கப்படுத்த போறாரு பாரு சிவா. ஐயோ தலைவர் சிவாவா அப்படிலாம் நாங்க இல்ல சொல்லுவோம். தல, அது வாய்ப்பு இல்ல தல. அப்படிதான் ரஜினிகாந்த் நினைச்சோம், சூர்யாவும் நினைச்சோம். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியும். அவங்க கூட ஓகேங்க, அதை இவருக்கு விடுங்க. காம்போ ஒர்க் அவுட் ஆகலைங்க. 2 படம் சொதப்பிடுச்சுங்க. அதுக்குன்னு மறுபடியும் எடுக்க மாட்டாரா? விவேகம் கூட தான் முக்க. அது விசுவாசம் இல்லையா? அடுத்தது பிளாக் பஸ்டர் கொடுக்கலையா? ப்ரோ அவர் எடுத்த படத்திலேயே 2 படம் தான் ப்ரோ நல்லா இருக்கும். சிறுத்தையை விட்டுருங்க. வீரமும் அந்த விஸ்வாசம் தெரியாம அது வந்து ஒரு சென்டிமெண்ட்னால ஓடிடுச்சு. அதனால அவரு ரொம்ப புகழ வேணா வேதாளம் பார்க்கலாம். சூப்பரா தான் இருக்கும். வேதாளம்லாம் மட்டமா வேதாளம் என்ன ப்ரோ? வேதாளம் என்ன ப்ரோ? ப்ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது 4-5 மாஸ் சீன் பிளஸ் ஆலுமாடோலுமா அனிருத் மியூசிக் அது போதுங்க. அதுவே இல்லாம தானே வேற விடாமுயற்சிலாம் படத்துல பார்த்தோம். படத்துல வேற என்னங்க எடுக்க மாட்டீங்க? 4 மார்க்ஸிங்க. படத்துக்கு தானே வேணும். விடாமுயற்சி படத்துக்கு கம்பேர் அதுதான். பண்ணும்போது நீங்க 4 மாசீனும் ஒரு குத்துப்பாட்டு இருந்தா அந்த போதாது. ஃபைட்டு வேதாளத்துல கெட்டப் என்ன நல்லாவா இருக்கு அந்த வேதாளத்துல? இப்ப பாக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியலங்க. படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல செம்மையா இருந்ததுங்க. ஓஜி சம்பவத்துல நீங்க இப்ப 10 வருஷம் கழிச்சு அசர்பைஜான்ல இருக்க ஹைவேல கார் ஓட்டிட்டு ஒரு படம் அடிக்கிறீங்க. நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா குத்து பாட்டு அணிகுத்து பாட்டு? 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பாக்குறதுனால இப்ப உங்களுக்கு வேதாளம் கெட்டப் சரியா தெரியல. அந்த டைம்ல அது இப்பவே நல்லா ஒரு படம் பார்த்து கண்டிப்பா அடுத்த படம் பார்த்து வேதாளங்க. இவங்க ஓஜி சம்பவத்துல எதை போடுறாங்க? வேதாளத்தோட கையை தான் போடுறாங்க. ஓஜி சம்பவத்துல துணிவே வரலங்க. ஓஜி சம்பவமே வேதாளம் கணேஷ் பண்ண சம்பவம். ஆமா மங்காத்தா கூட வரல. மங்காத்தா கூட வரல. இதுவும் வரல. துணிவு அதுவே ஓஜி சம்பவம் தாங்க. சிவா பண்ணதே ஓஜி சம்பவம் தான். அது உங்களுக்கு அந்த கையை தானே இன்னும் போட்டு விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க ஓஜி சம்பவத்துல. நீங்க பேசுறீங்களா சிவாவோட பெருமை தெரியாம? அந்த கையை தூக்குனது சிவாவங்க, டைரக்டர் இல்ல, டான்ஸ் மாஸ்டர், கல்யாண மாஸ்டருங்க. திருப்பி சிவாவே இழுக்கிறீங்க. அது எந்த படத்துல வச்சு தம்பி? எந்த படத்துல வச்சு? அது சிக்னேச்சர் ஸ்டெப் சிவா படத்துல தானே அமைஞ்சது. வேதாளம் கணேஷ் யார் கிரியேட் பண்ணா? தலைவா நாங்க எதுவும் சொல்லல, இல்ல ஒத்துக்கிறோம். வேதாளம் சூப்பர் படம், விசுவாசம் நல்ல படம், வீரம் செம்மையா இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்த படங்களுக்கு அவர் இல்லையே, அதான் பிரச்சனை. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்னடா சிவா எடுத்தா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. பட் ஆனா இல்ல, அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து கங்கோ சொச்சத்தை விட்டதை எழுதிட்டு இருக்கிற கதை அது முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போறாரு. சூர்யா சார் காலிச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு கிடைக்கும். அதனால 3 வருஷம் அவர் வந்து சும்மா கதை எழுத போறாரு. கங்கோ 2 பத்தி எழுதிட்டு இருக்க போறாரு. லீடு கொடுத்தாருல ப்ரோ. பாட்டு லீடு கொடுத்தாருல. அது எடுப்பாங்களா ப்ரோ? இருக்கிறாங்களா? லீடு தான் கொடுத்தாங்க. இல்ல கங்கோட்டு கன்ஃபார்ம் இருக்கு. அந்த கதை எழுதிட்டு இருக்கிறவரு. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வர எப்படி ஆனாலும் ஒரு 4-5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நாங்க வேற டேரக்டர் வேற ப்ரொடியூசர் புக் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால சிவா எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சிவா வந்து நல்லதா இருக்குன்னு தோணுது. பட் ஆனா நேரம் எங்களுக்கு சரியில்லை. கொடுங்க கார்த்தி ப்ரோ, ஃபியூச்சர்ல கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்க மனசுக்கு நல்லது. நேரம் சரியில்லை, நேரம் கரெக்டா இருக்கு. இவங்களுக்காக நெக்ஸ்ட் சிவா படம் எடுத்து அது பொங்கலுக்கு ஜனநாயகனோட கிளாஷ் விடணும். ஆமா ப்ரோ, விஜய் சிவா காம்போ ஏதாவது சான்ஸ் இருக்கா ப்ரோ? சப்போஸ் விஜய் பாலிடிக்ஸ் விட்டுட்டு திரும்ப சினிமாக்கு வந்தா 2027 வரும் ப்ரோ கண்டிப்பா. 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே? இல்ல அவர் பாலிடிக்ஸ் விட்டுட்டு சினிமாக்கு வரலாம் தேவையில்ல இருக்கு. பாலிடிக்ஸ்லயே போயிடலாம் சிவா படத்தை நடிக்கிறதுக்குலாம். மதிஞ்சி இவ்வளவு வருமா ஆகாது மதிஞ்சி. இல்ல தலைவா, இவ்வளவு வெரி குட்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு பாருங்க யாரோ ஒருத்தர். அவர் வெளில வந்தாலும் கம்பேக்னா ஒரு லோகேஷ் அட்லியா அப்படிதான் போவாங்க. யாரோ ஒருத்தர் சிவான்னு இழுத்தாரு பாத்தீங்களா, அதுக்காக தான். ஏங்க சிவாவை வந்து எல்லாருமே ரொம்ப தப்பா பேசுறீங்க. வேதாளம் படத்துல மதிஞ்சில ரொம்ப யூடியூப்ல போய் இப்ப பாருங்க, பிளாக் பஸ்ட் கொடுத்த டைரக்டர் என்னமோ வந்து உங்களை வச்சு செஞ்சுட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க எனக்கு சிவா நடிக்கணும் அடுத்த படம். இல்லங்க எனக்கு சிவா அடுத்த படம் எடுக்கணும்னு ஆசை. பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு அவர் அமையல. யோசிச்சு பாருங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க. வேதாளம் படத்துல அந்த போட்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு சீனை நீங்க அஜித்தோட கரியர்ல போய் எடுத்துட்டு வாங்க பாப்போம். ஏங்க எப்பேற்பட்ட சீன் தெரியுமா அது? அழுது கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு அப்படியே ஆளு மாறுவாரு.
அந்த சீனை நீங்க யூடியூப் ரெஸ்பான்ஸ்ல போய் பாருங்க 5 மில்லியன் வியூஸ். வாலி அப்படி சொல்லாதீங்க, வாலி அது வரலாறுல எல்லாம் இருக்கு ஏங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாலி வரலாறு பயங்கரமா அப்புறம் இருக்கும் வேதாளம் எவ்வளவு வேதாளம்ல வருஷம் இருக்க வச்சீங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த அளவுக்கு கிடையாது. இல்ல லாஸ்ட் அஜித் டிகேட்ல கேரியர்லன்னு உங்களுக்கு சொல்லிட்டு அஜித்தோட சொன்னீங்களே. பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுங்க, வேதாளம் தான் வரும். வேதாளம் நீங்க யாரு? அதான் வேதாளம் யாருப்பா பேசுறது? வாலி வேதாளம் இல்ல தான். ஜி, அவர் யாரு கேரியர்ல இல்லைன்னு சீசன் சொல்லிட்டு பாருங்க. சொன்னாங்கல்ல, ஏய் அஜித் உண்மையிலே கேரியர்ல இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையில சொன்னீங்களா? உண்மையிலே வேதாளோட இன்ட்ரோல் பிளாக் இருக்குல்ல அதுதான் இறக்கி விடலாமா தான். அது வேற லெவல். சரி அதே ஆமா மாதிரி ஆமா, அந்த இதுல ஏறுறது, அது லிஃப்ட்ல இருந்து ஏறி இன்ட்ரோல் வர்றதுல பிளாக்ல இருந்தே ப்ரோ, படம் பிளாக் இன்ட்ரோல் ஆயிரும். பிளாக்குக்கு முன்னாடி வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் சொல்றாரு. அதுதான் இன்ட்ரோல் பிளாக். அது ஏங்க அதான் அந்த இல்ல லிஃப்ட்ல அது இருந்து அது ஏறியதுல இருந்து இருக்கும். இல்ல லிஃப்ட்ல வர்றதுல அது இருந்தே இன்ட்ரோல் இதுவாயிரும். பிளாக் வேற, இன்ட்ரோல் பிளாக் வேற. அதுல இவர் சொல்றது வந்து ஷிப்ல ஒரு அது ஃபைட் ஸ்கிப் இருக்கும்ல. பண்ணி இல்ல இல்லங்க, போட்டு அதான் அந்த இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் தான். நீங்க அது ட்ரோல் தான் புரியுது. சொல்றீங்களா சீரியஸா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவரோட பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக்லாம் ரோல் தான் நினைக்கிறேன் பெஸ்ட் இவங்க இன்ட்ரோல் எல்லாம். பிளாக்லாம் ஏங்க என்னோட ரோல் தான் பர்சனலா நினைக்கிறேன். எனக்கு அவர் ஃபேனா பிடிச்சது வரலாறுங்க. வரலாறு படத்துல ஒரு ஐயோ 2 அஜித் ஏங்க தான் நினைச்சிட்டு இருப்பேன். வரலாறு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்க. இல்ல 2 அஜித் தான் நினைச்சிட்டு ஏங்க இருப்பேன். அவரு மதன் அவர் அவர் ஏற்கனவே லாஸ்டா தேட்டர்ல வந்து போய் சொல்றாரு, பாத்தீங்களா வேதாளம்? அவரு லாஸ்டா வந்ததுல இல்ல சொல்றாரு, லாஸ்டா அவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 40 சொல்றாரு. பிளஸ் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவர் எல்லாரும் குறைச்சி அந்த எடை போடுற நெக்க டைம்ல தூக்கும் போது இல்ல அவரு அந்த அவர் அந்த நெக்க சீன்ல தூக்கிட்டு எப்படி வர பெர்ஃபார்ம் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரது தெரியுமாங்க? செம்மையா இருக்கும். திடீர்னு அந்த சவுண்ட் மியூசிக் வரும், அப்படியே ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவார் தெரியுமா? அதெல்லாம் வந்து திருப்பி துணிவுல தான் ஆமா ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஆமா, அளவுக்கு அந்த வந்து நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கமர்ஷியலான தூக்குவாரு. பீக்கான ஒரு இது அந்த சீன். சரி இன்னொன்னு சொல்றேன், விஸ்வாசம் இன்ட்ரோ இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இன்ட்ரோ நீங்க ஆமா, பாத்திருக்கீங்களா? சும்மா ஜீப்ல இருந்து அது அப்படி யாருக்கும் அப்படி எந்திரிப்பாரு, யாருக்கும் கேட்டாலும் கிடைக்காது. எல்லாரும் கை எந்த எடுத்து கும்பிடுவாங்க. ஹீரோக்கும் இல்ல, எந்த ஹீரோக்கும் அதுக்கப்புறம் இல்ல. அந்த தமிழ்நாடு மேப் காமிச்சிட்டு அந்த தமிழ்நாடு மேப்ல இருந்து அப்படியே அஜித் வந்து எல்லாரும் உட்காருங்க அந்த கையெடுத்து கும்பிடுவாரு. இது மாதிரி எல்லாம் யாருங்க இமேஜின் பண்ணுவா? அஜித்துக்கு விஜய்க்கு யாருக்குமே இப்படி வச்சதே இல்ல. சிவா தாங்க வச்சாரு. நீ சொன்ன அந்த இன்ட்ரோ சீன் நீங்க மட்டும் வீரம் தான் நல்லா படத்தை இருக்கும். இன்ட்ரோவே பாருங்களேன், இல்ல, நீ வீரம் படம் சொன்ன அந்த இன்ட்ரோ இன்ட்ரோ பாருங்களேன். சீன் மட்டும் தான் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் சீன் தலைவா ஓகே. நல்லாதான் மத்தபடி இருக்கும். படத்துல பார்த்தா ஒரு காமெடியும் இருக்காது, ஒரு சொல்றீங்களே இன்ட்ரெஸ்டிங்கும் ஏங்க இருக்காது. ஏங்க எந்த மாதிரி குப்பை படத்துலயும் ஒரு 4 நல்ல இல்லங்க சீன் நல்லாதாங்க இருக்குங்க. இருக்கு. நீங்க சும்மா உங்களுக்கெல்லாம் எல்லா மகிழ்ச்சியான மகிழ் மக்களுக்கும் பேசாதீங்க. கார்த்தி, சும்மா இவங்களுக்கு வந்து வன்மத்துக்கு மகிழ் பேசணும் திருமணி பேசாத. வச்சு இன்னொன்னு விடாமுயற்சி பார்ட் 2 வன்மத்துக்கு எடுக்க பேசாத சொல்லிட்டு மதன்ஜி. விசாசம் இன்ட்ரோல் பிளாக்லாம் பயங்கர மாசா இருக்கும். நான் நல்லா இல்லைன்னு அவர் சொல்ல வந்து சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப அப்புறம் பிடிக்கும். சும்மா அது நல்லா ஒண்ணுதான் இருக்கும் ப்ரோ இன்ட்ரோல் நல்லா பிளாக். இருக்கும். அது ஒண்ணுக்காக அது நல்ல படம் ஆயிடாது ப்ரோ. இல்ல விசுவாச படம் ஹையஸ்டா தேட்டர்ல பார்த்தேன், 10 டைம் பார்த்தேன் இல்லெல்லாம் சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு சிவா எடுக்கணும்னு ஆசை, அமையிலேயே வேற என்ன பண்ண சொல்றீங்க? எங்களுக்கு அடுத்த படம் கார்த்தி, இப்ப அஜித்துக்கு ஹையஸ்ட் ஷேர் விஸ்வாசம் தானே ஏங்க கார்த்தி தமிழ்நாட்டுல? விசுவாசம் தான், இது வரைக்கும் விசுவாசம் தான். இவங்க இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க பெருசா இது மாதிரி. ஏங்க அண்ணாத்த இன்ட்ரோல் நல்லாதாங்க இருக்கும், செம மாசம் இருக்குங்க அண்ணாத்த இன்ட்ரோல் சீனு. அவருக்கு செட் ஆகலைங்க. கீர்த்தி சுரேஷ்லாம் அடிச்சு அந்த அப்படியே ஸ்டோரி தங்கச்சி லைன் பறப்பான் ஹீரோ. ஆமா எங்க அண்ணாத்த அந்த நல்லா ஸ்டோரி இருக்கும். லைன் அந்த வேறங்க. எல்இடி அவரு ஏஜுக்கும் விசுவாசம்லாம் அந்த பறக்கும். கார்ல அவரு அவரு கார்ல ரஜினியோட பேசுற பச்சை எல்லாம் ரஜினியோட பயங்கர அம்மா மாசா இருக்கும். ஏஜுக்கும் அதுல இருந்தா இதுவாயிடுச்சு. பேரு தூக்குதுற மத்த ஆக்டர்ஸ் தலைவர் எனக்கு தெரியாதுங்க. சொல்லுங்க. ஆனா மற்ற வேலையில இவன் செம்மையா வந்து அஜித்துக்கு வந்து நல்லா அதுவும் பெஸ்டா கரெக்டா பண்ணாங்க. அந்த பேட்டை டீச்சரோட அந்த இதுவும் வரும்போது செம்மையா இருந்துச்சு. அதான் சிவா படத்துல எப்பவுமே மாசின் வச்சிருவாரு, 2-3 மாசின் நல்லா வச்சிருவாரு நீங்க சூப்பரா. வேதாளம்ல அதெல்லாம் இல்ல எடுத்துட்டு கிளைமேக்ஸ் வந்து பேச பாத்தீங்கன்னு முடியாது. வச்சுக்கோங்க, 1-on-1 ஃபைட் மாதிரி தான் முடியிற மாதிரி இருக்கும். இது என்னடா ஃபைட் பண்ணி முடிய போறாங்க அதானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிளே வச்சிருப்பாரு. அவர் தங்கச்சி முழிச்சிக்கிற மாதிரி, அப்புறம் கண்ணை தூக்கி போட்டு ஒரு சின்ன ஒரு இது நடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன பிளே இருக்கும். அதெல்லாம் தேட்டர் அதை நம்பிதான் விவேகத்துக்கு போய் அது வந்து full அஜித்தோட கறி ஸ்கிரிப்டுங்க பூசிட்டாரு. விவேகம். விவேகமும் வில்லனும் கொஞ்சம் பாராட்டி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா, அது வில்லனே அஜித்தை ரொம்ப பேஸ் பண்ணி பேசுற மாதிரிலாம் அது இருந்துச்சு. வந்து ஏகேவோட மத்தபடி ஸ்கிரிப்ட் சீன்ஸ் ப்ரோ, எல்லாம் செம்மையா அதனாலதான் இருக்கும். அப்படி இல்ல ஆயிடுச்சு. அது விவேகத்தை விட்டுருங்க. அத வந்து அவர் ஏற்கனவே வந்து அவரை வந்து நீ இப்படி பண்ணு, நீ பெருசா பண்ணு அப்படின்னு எப்படி இந்த மகிழர் சொன்னாரோ அது மாதிரி சொல்லிட்டாரு. அதனால சிவா ட்ராக் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க இல்லங்க விவேகத்துல கூட இல்லங்க அது ஸ்டோரியாவே ஓகே விவேகத்துலயுமே தான். மாசா அது சீன்ஸ் கொஞ்சம் எல்லாம் இருக்கும். எக்ஸஸா தான் இருக்கும். மதன்டி மாஸ் அது சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அதுலயும். வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிரிஞ்சு சரியான கிரிஞ்சுங்க இல்ல அது வசனங்கள். அது வசனால அந்த எல்லாத்துலயும் விவேகம் பெயரானது அக்செப்ட் வசனால பண்ணிக்கிறேன். மட்டும்தான். விவேகம் ஓடல, இல்ல அது ஆக்சுவலா நான் இன்னொன்னு வசனால சொல்றேங்க, மட்டும்தான். கங்குவாக்கே வந்து அவர் சிவா சொல்லுவாரு ஏகே தான் வந்து சிறகடிச்சு பறக்க சொன்னாரு அப்படின்னு. அதனாலதான் கங்குவா பக்கம் போயிட்டாரு. ஆக்சுவலா ஏகே தான் வந்து ஏத்தி விட்டுருப்பாரு போல. ஓகே உன் இதை வந்து நீ சுருக்கிக்காத, நீ பெருசா ட்ரை பண்ணு அப்படின்னு. அதனால வந்து நம்ம ஏகே பேச்ச கேட்டு போறதுக்கு சிவா அவரு டைப்ல பண்ணாருன்னா கண்டிப்பா படம் விட்டாங்க. அதான் எனக்கு இங்க பாருங்க, நாங்க பண்ண தப்புக்கு அவருக்கு விசுவாசம்னு ஒரு படம் ஏகேவே கொடுத்தாச்சு. நாங்க பண்ணதுக்கு புண்ணியம் தேடியாச்சு. தட்ஸ் இட். நான் அவரை வந்து அவர் வழியை பார்த்துட்டு போக சொல்லிடுறேன். லெஜெண்ட் என்ன உங்களுக்குலாம் மதன்ஜி? விடாமுயற்சி 2 எடுத்தாதான் கரெக்ட் தம்பி டைம். உங்களோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அதான் தம்பி. தம்பி ஹையஸ்ட் கலெக்ஷனே பொங்கல் ஸ்பெஷல் ஹையஸ்ட் கலெக்ஷனே பொங்கல் விசுவாசம் தான் ஸ்பெஷல் இன்னைக்கு வரைக்கும். பொங்கல் ஸ்பெஷல்லாம்
சிவா தான். பொங்கல் ஸ்பெஷல்லாம் சிவா உங்களோட தான். ஹையஸ்ட் வீரமும் உங்களோட சரி, ஹையஸ்ட் கலெக்ஷனே இதுவும் சரி, விசுவாசம் தான். விசுவாசமும் சரி. இல்ல ப்ரோ. ஆனா விடாமுயற்சி நெட்ஃபிளிக்ஸ்ல நல்லா போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேனே ப்ரோ. நானுமே அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தா ஓடிடில தான் பாத்துட்டு இருக்கோம். தியேட்டர்லாம் மகிழ் செலிப்ரேட் திரும்பியோட பண்ண இன்னொன்னு முடியும். போட மாட்டீங்களா? இல்ல ஜி. ம். நெட்ஃபிளிக்ஸ்ல 3ல மகிழ் தான் இருக்கு. திரும்பியோட நம்பர் 3ல தான் இருக்கு. இன்னொரு படம் பண்ணிடுவோமா மகிழ் திரும்பியோட? எமர்ஜென்சி பார்ட் 2 தான், எடுக்க எமர்ஜென்சி சொல்லுங்களேன். தான் ஏங்க 1ல வரும். சிவா அடுத்து மகிழோட போயிட்டீங்க. அடுத்து நீங்க சரணு எதையும் அழைச்சிட்டு வந்துருவீங்க போலயே. சரணு இன்னொருத்தர் ராஜசுந்தரம் எடுத்தால ஏகனு இந்த மாதிரிலாம் கொண்டு டேரக்டா அழைச்சிட்டு வந்துருவீங்க போலயே நீங்க. இல்ல ப்ரோ. நெறைய படம் தியேட்டர்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிடில வந்ததுக்கப்புறம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த படம் அப்படியே ரிவர்ஸா தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல நெறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒரு சின்ன நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபார்முலா ஒன்றும் தாங்க. பெருசாலாம் போடல. தேட்டர் பெருசாலாம் ஒன்றும் ரீச் ஆகல. அப்படி இல்லைங்க. அது சின்ன ஃபார்முலா தான். தேட்டர் கம்மியான ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா படத்தை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதனால நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது ஆபீசர் வந்து அவ்வளவுதான். இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரீச்னா தியேட்டர்லயும் கம்மியா நல்ல பார்த்து ரீச்சுங்க. இப்போ மகாராஜா மொரட்டு ரீச் தியேட்டர்ல அது மாதிரி எடுத்துக்கிட்டா லக்கி பஸ்ட் நல்ல ரீச் ஆனது. துணிவு அந்த டைம்ல நல்ல ரீச் ஆனது. அவ்வளவுதான். அந்த அளவுக்குலாம் விடாமரிச்சு போலங்க. ப்ரோ மகாராஜா சரியான அதான் ரீச் ப்ரோ மகாராஜா ஓடிடில. லக்கி பஸ்ட் எக்ஸ்பெக்டே எல்லாம் பண்ணல. மொரட்டு ரீச் நெட்ஃபிளிக்ஸுக்கு. ஸோ துணிவு அந்த டைம்ல நல்ல ரீச் ஆனிச்சுங்க. ஹையஸ்ட் நல்ல வியூ நல்லா வந்தது. பட் அந்த அளவு துணிவுல துணிவே அளவுக்கு அதுல போல. நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரெண்டிங்ல தான் இருந்துச்சு. அதான் அந்த அளவுக்கு போல விடாமரிச்சு. ஆனா ட்ரெண்டிங்ல இருக்கு. பட் பெரிய ரீச் ஆகல. இல்ல ப்ரோ துணிவு வந்து அந்த கிளாஷ் விட்டுறக்கூடாது ப்ரோ. தனியா வந்திருந்தா அந்த படம் செமையா கலெக்ட் பண்ணிருக்கும். வாரிசு கூட வந்தனால தான் அந்த படத்தை அது செம படம். வாரிசு கூட வந்தனால தான் அது பெரிய ரீச் ஆகல எனக்கு தெரிஞ்சு. இல்ல தியேட்டருக்குலாம் இல்லைங்க, செமையான அந்த சூப்பர் கிளாஷ்ல தான் இன்னும் நல்லா அதுக்கு இதுவா இருந்துச்சு வெறியா. இல்ல ஓவர்சீஸ்ல சரியா அப்படி சரியா தேட்டர் நினைச்சீங்கன்னா கிடைக்கல ப்ரோ. ஒரு படம் நீங்க கேரளால சரியா அப்படிதான் நினைக்கணும். தேட்டர் கிடைக்கல. விசுவாசம் படம் தனியா இருந்தா ஓடி இருக்கும். வேதாளம் நல்லா இருந்தா கலெக்ஷன் ஆயிருக்கும். விடாமுயற்சி தனியா வந்துச்சு. என்ன ஆச்சு அதுதான் சொல்றேன். ஓவர்சீஸ்ல? ஒரு படமும் எங்க விடாமுயற்சி எல்லாம் லிஸ்ட்லயே நான் சேர்க்கலங்க. நீங்க துணிவு போய் பாருங்க. இப்ப கூட போய் பாருங்க. ப்ரோ என்ன இருந்தாலும் விடுங்க, நல்லாதான் இதுல கலெக்ஷன் பாத்து வரலையே. அதான் ஜிபியூ வருதுல்ல சோலோவா போனேன். குட் பை டே செலிப்ரேட் பண்ணுங்க. கார்த்திக் ப்ரோ உங்க ஏதாவது வேற ஏதாவது அப்டேட் ஏதாவது சொல்லுங்களா குட் பை டே பத்தி யாருக்காவது ஃபேன்ஸுக்கு தெரியாம? தெரியாது. படம் பார்ப்போம். அதான் நீங்க போட்டாரு ஏதோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டாரு காப்பி பேஸ்ட்னு சொல்லி. அதுதான் போட்டுருங்க. அதெல்லாம் வேற ஏதாவது கேட்டா ஏதாவது அப்டேட் தெரியுமா? ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. ஜாலியா பார்ப்போம். என்ஜாய் பண்ணி. ட்ரைலர் எப்போ? ட்ரெய்லர் வந்துருங்க அடுத்த வாரம். ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறோம். ப்ரோ ஆனா ஒண்ணு மட்டும் நம்மள ஆதிக்கு ஏமாத்தம் பண்றாருன்னு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துட்டு போறோம். அந்த ஒரு 2-3 ஸ்டில்ல விட்டு போய் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்லரு சாங்ஸ் இதெல்லாம் பார்த்து போய் தெரிஞ்சுட்டு ஆதிக்கு நம்மளை ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு அது வரையும் ஒரு கான்ஃபிடண்டா இருக்கும். இல்ல மதன்ஜி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு கொஞ்சம் ரெட்ரோ சாங் எல்லாம் போட்டு இல்ல ரெட்ரோ அடிச்சிருக்கலாம்னு சாங்ஸ் தோணுது. படத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் 2-3 ரெட்ரோ சாங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் சிங்கிள் அவங்க கத்திட்டு இருந்தாங்க. பட் ஓகே தான். ஃபேன்ஸுக்கான பாட்டா இருக்கு. பட் படத்துல இருக்கு நிறைய ரெட்ரோ சாங் இருக்கு. ப்ரோ அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வலைபேச்சு சொன்னதை நான் எதுவுமே நம்ப மாட்டேன் மோஸ்ட்லி. அந்த ஒரு ரெட்ரோ அவங்க சொன்னதான் நடந்திருக்கு ப்ரோ. துணிவு டைட்டில் அவங்க ரிவீல் பண்ணாங்க. வலிமை டைட்டில் அவங்க ரிவீல் பண்ணாங்க. அது மாதிரி அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு பாட்டு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கோ ஏகேக்கு இருக்கோ. பட் அந்த பாட்டு மட்டும் இருந்தா தியேட்டர் பிளாஸ்ட்டுங்க எனக்கு. இல்ல அது ஏகே கிடையாது ப்ரோ. அது அர்ஜுன் தாஸ் அண்ட் பிரியா வாரியர் 2 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி. அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது தியேட்டர்ல பாக்குறப்ப செம பிளாஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலாவே. எனக்கு 90s கிட்ஸ்க்கு எல்லாருமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இருக்கு. நான் 5-6 பாட்டுக்கு மேல இருக்குன்னு நீங்க ரெட்ரோ சாங். 5-6 பாட்டா? ஃபைட்டுக்காஜி சின்ன சின்ன பிட்டா, முழு பாட்டா இல்ல. அதான் அந்த ஃபைட்டுக்கலாமா? இல்ல ஃபைட்டுக்கு ஏதோ செலிப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும்தான் ஜிவி பண்ணிருக்காரா இல்ல மத்த எல்லா பாட்டுமேவா? டிஎஸ்பி 3 பாட்டு பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்ல மாத்தாங்களான்னு தெரியல. மாத்திரம் அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல. அந்த ஜெயில் சாங் எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல. அது தெரியல, கரெக்டா தெரியல. பார்ப்போம். அடுத்த பாட்டு வருமா தெரியும்.
எனக்கு தெரிஞ்சு ஜிவி எனக்கு ஆனா தெரிஞ்சு ஆல்ரெடி போஸ்டர்லயே வந்து டிஎஸ்பி டிஎஸ்பி பேர்ல பாட்டு இல்லையா? நினைக்கிறேன் bro. போஸ்டர்லயே டிஎஸ்பியோட பேர் போஸ்டர்ல இல்ல இல்ல போஸ்டர்ல ஏதாவது ஸ்பெஷல் தேங்க்ஸ் போட்டு ஏதாவது டிஎஸ்பி போட்டு ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்ல 2-3 பாட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில் சாங்ஸா இல்லாட்டி ஒரு பார்ட்டி சாங்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று கண்டிப்பா இவரு சாங்ஸ் இருக்கும், டிஎஸ்பி சாங்ஸ். பார்ப்போம். ப்ரோ ஆனா ஜிவி அந்த கிளிம்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டாங்களா, அதுல நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு பிஜிஎம்லாம். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பாதி பேருக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கு, பாதி பேருக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் அஜித் ஆகலன்ற மாதிரி. ஃபேன்ஸ்க்கான பாட்டுங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கு மட்டும் புள்ள மாதிரி பட்டது. இல்லைங்க, இப்ப அவர் எப்படி விட்டுருக்காருன்னா, இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரா வர்ற மாதிரியே பாட்டை எடுத்து விட்டுருக்காங்க. நம்மளை செட் பண்றாங்க, இது மாதிரி தான் பாட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி. பிஜிஎம் மேல அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரிலாம். அதனால இது சாங் இல்லைன்னு நினைக்கிறேன் bro. மாண்டேஜ் மாதிரி மாண்டேஜ் இருக்குமா சாங், இது மாண்டேஜ் இந்த சாங் தான். இந்த பாட்டு? இதுதான் மாண்டேஜ் பாண்டேஜ் தானே? தான். அந்த பில்லால அந்த இதெல்லாம் அந்த மாதிரி தான், உனக்குள்ள மிருகம் சாங்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். மாண்டேஜ் சாங் தான். இது இல்லாம ஜெயில் ஓப்பனிங் சாங்ஸ் ஒன்று இருக்கு. அது எந்த கேரக்டருக்கு செகண்ட் அப்ல வருது அப்படின்னு தெரியல. அது ஒரு சாங்ஸ் இருக்கு. துணிவுல கேங்ஸ்டர் சாங் மாதிரி இருக்கும் ப்ரோ அந்த ஓஜி சாங். ரைட், எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். அது இந்த உனக்குள்ள மிருகம் பில்லா டூர்ல வருமா அதே மாதிரி இருக்கும். இல்ல பில்லா டூர்ல வருதுல்ல, அதே மாதிரி இருக்கும் மாண்டேஜ் சாங்ஸ் தான். அது இல்லாம 2 சாங்ஸ் இருக்கு. அது இல்லாம ரெட்ரோ சாங்ஸ் இருக்குன்றாங்க. எத்தனை இருக்குன்னு 5 இருக்குன்றாரு கார்த்திக் ப்ரோவே. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இதுல ஒரு மீம் பார்த்தேன். இதுல வந்து இந்த டீசர்ல இவ்வளவு கெட்டப் காமிச்சாங்கல்ல, இதெல்லாம் ராஜபாட்டை படத்துல வர மாதிரி ஒரே சாங்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி எதுவும் இருக்குமா என்ன? பில்லா அந்த இல்லைங்க, கேரக்டர்லாம் அப்படிலாம் எப்படிங்க வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா 2 நாள் ஷூட் பண்ணி அது எங்க ஜிடி 2-3 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல சீனா இல்ல சீனா நிறைய கெட்டப் தான் உங்களுக்கு வந்துட்டேங்க. அவர் கெட்டப் என்னன்றது தெரிஞ்சுட்டு படத்துல இதுதான் கெட்டப்ன்றது. நீங்க சொன்ன இல்லங்க, இவ்வளவு காமிச்சிட்டு அது எல்லாமே ஒரு பாட்டுல வர மாதிரி காமிச்சாங்கன்னா ஒரு மாதிரி இதுவாயிரும்ல. டீசரை பார்த்தா எங்க அஜித் மட்டும் 1 நாள் 2 நாள் ஷூட் நினைக்கிறேன். 2 நாள் எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த பில்லா கெட்டப்ல அதெல்லாம் வருவாருல்ல, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு flashback. சும்மா பாட்டுல வர மாதிரி காமிச்சிட்டா எமர்ஜ் ஆகுற மாதிரி இல்ல அதெல்லாம் தெரியுது, அப்படியே நமக்கே தெரியுது. போறப்போ. அது வந்து எப்படின்னா பாட்டுல வர மாதிரி தான் தெரியுது. அதனால நீங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக தேவையில்ல. அதுதான் சொல்றேன், நிறைய இல்ல பேர் அது அந்த ஒரு மாதிரி பில்டப் மாதிரி. அதுக்கு எதனா இல்ல போர்ஷன் அது ஒரு இருக்கும்னு பில்டப் மாதிரி எக்ஸ்பெக்ட் தான் பண்ணி நினைக்கிறேன். போயிட்டாங்கன்னா இல்ல அதெல்லாம் நாளைக்கு பில்லா ஆனந்த் கேரக்டர். விகடன் இன்டர்வியூ வருது, ஆதிக்கோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதை பாருங்க. அதுலயே நமக்கு ஒரு தெளிவு வந்துடும் அவர் நம்மளை எப்படி எடுத்துட்டு போக போறாரு இந்த படத்தை. இது ஏன்னா மகிழ் சொன்னாரு பாத்தீங்களா, இதுல வந்து மாஸ் சீன்ஸ் கிடையாது, ஃபைட் கிடையாது, இன்ட்ரோ சாங்ஸ் கிடையாது, நார்மலா வந்து படத்தை பாருங்க. அதே மாதிரி நாளைக்கு ஆதிக்கு சொல்ல போறாரு. அது எப்படி செட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு தெரியும் இன்டர்வியூ எப்படி கொடுக்க போறாருன்னு. இல்ல ப்ரோ அந்த மீம் ஏன் வந்துச்சுன்னா, அந்த ட்ரெய்லர்ல ஃபுல்லா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன அந்த சீன்ஸ் ஃபுல்லா எல்லாம் நடந்து வர மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அதனால அந்த மீம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த ஒரே சீன் தானங்க சொல்றாங்க. அந்த பில்லா பழைய பில்லால மேபி அது ஏஐல கூட பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படி எது வரப்போகுதுன்றது படத்துல தெரியல. மத்தபடி கெட்டப் நிறைய கெட்டப் இருக்கு அவருக்கு. கெட்டப் கேரக்டர் நல்லா இருக்கு, காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கு. அந்த எங்க டப் எங்க டப் தான் ஒரு வீடியோவே விட்டாரு, சின்ன வீடியோவே இருந்துச்சு. ஆனா அது எல்லாரும் அத ஏன்றாங்க. சொல்லல, அந்த பில்லா படத்துல வர மாதிரி இருக்குல்ல, அது ஏஐயான்னு தெரியல. ப்ரோ அது ஏஐ தான் ப்ரோ. இல்ல அது ஏஐ தான் பில்லா படத்துல வர்றது. இல்ல சரி வந்துச்சு பாய், குட் நைட் முடிக்கலாம். ஆனா தலைவர் என்ன, சரி விடுங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப எடுக்கலையா பார்க்கணும்னு சொல்லி நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். சிவா படம் அப்டேட்டோட வாங்க கார்த்திக். ஓகே குட் நைட். நாளைக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு நாளைக்கு காலையில சிவா வீட்டுல நிக்கிறாரா இல்லையா பாருங்க. கார்த்திக் சாய் குட் நைட். பாய் பிரதர். பாய் பாய். பாய் ப்ரோ, குட் நைட்.